ஓம் சாந்தி 24/7/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, மாயாவின் தாக்கத்திலிருந்து தப்பிச்சுக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உண்மையான பிரியதர்ஷனை நினைவு செய்யுங்க. பிரியதர்ஷினிகளாகிய உங்கள் அனைவரையும் தன்னுடன் திரும்ப அழைச்சிட்டு போகிறதுக்காக இந்த பிரியதர்ஷன் வந்திருக்கிறார். செம தலைப்பு இது. ஏன்னா ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறாளோ அந்த அளவுக்கு அவளுக்கு தான் சேஃப்டி. அவளுடைய பாதுகாப்பு தன்னுடைய கணவனுக்கு உண்மையாக இருக்கிறத வச்சு தான். அதேமாரி இந்த பிராமண வாழ்க்கையில் நம்மளுடைய சேஃப்டி, நம்ம எந்த அளவுக்கு பாபாவுக்கு உண்மையாக இருந்து அவர் ஒருத்தரை மட்டுமே நினைவு செஞ்சுட்டு இருக்கிறோமோ, குறிப்பாக அவர் பிரியதர்ஷன்றதை மறக்காமல் இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு மாயா நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. அதோடைய தாக்கத்திலேருந்து விலகி இருப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உலகியல் கணவன் நம்மளை துக்க கடலை மூழ்கடிக்க வந்திருக்கார். அவர்கிட்டயே நாம் உண்மையாக இருக்கிறோம். ஆனால் இந்த துக்க கடல்ல இருந்து நம்மளை மீட்டு சுகக்கடலுக்கு, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக பாபா வந்திருக்கிறார். அப்படின்னா இவர் தான் உண்மையான பிரியதர்ஷன் இல்லையா? ஸோ அதை திரும்ப திரும்ப நாம் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் தான் இருக்குது. நமக்கு நம்ம கணவன் கல்யாணத்தப்ப நாம் வாக்கு கொடுக்குறோம் இல்லையா? மரணம் வரை நாங்கள் பிரிய மாட்டோம், மரணம் பிரிக்கும் வரை நாங்கள் பிரிய மாட்டோம், கஷ்டத்துலேயும் துக்கத்துலேயும் ஒன்றா இருப்போம், அவருடைய கட்டளைப்படி நடப்போம். இந்த மாதிரிலாம் எல்லா மதத்துலையுமே திருமணத்தில் இப்படி ஒரு சத்தியம் பண்ணுறாங்க. அப்போ அதே சத்தியம் பாபா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மீற மாட்டேன் சத்தியம் பண்ணுறோம். ஆனால் அந்த சத்தியத்தை நாம் எந்த அளவுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ இந்த உலகில் கணவன்கிட்ட நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த மாதிரி உண்மையாக இருக்கிறோமா பாபா கிட்ட அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாயாவுடைய தாக்கம் உங்களுக்கு வராது. மாயாவை பார்த்தாலும் உங்களுக்கு வெறுப்பு தான் வரும். ஸோ அவரை நினைவு செஞ்சுட்டே இருங்க அடிக்கடி. உண்மையான பிரியதர்ஷன், மற்றவங்கெல்லாம் பொய், துக்கத்தை மட்டுமே கொடுக்குறவங்க. சரி, நம்மளை கூடவே அழிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார் இல்லையா? கேள்வி, எந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமைதியும் சுகத்தையும் நீங்கள் ஒருபோதும் கேட்கவே மாட்டீங்க இல்லையா? ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால தான் அமைதி சுகத்தை நீங்கள் கேட்குறது கிடையாது. அது என்ன பதில்? நீங்கள் நாடகத்துடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நாடகம் முடிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல நாம் அமைதியில் செல்வோம், பிறகு சுகத்தில் வருவோம். அதனால் நீங்கள் அமைதியையும் சுகத்தையும் கேட்குறது கிடையாது. உங்களுடைய சாந்த சொரூபத்தில் நிலைச்சிருக்கிறீங்க. மனிதர்கள் தங்களுடைய சுய தர்மத்தை தெரிஞ்சுக்கல, நாடகத்துடைய ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கல. அதனால தான் என் மனசுக்கு அமைதியை கொடுங்க அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலே அமைதி ஆத்மாவுக்குத்தான் வேணும், மனசுக்கு கிடையாது. ஆத்மாவுக்கு எப்படி கிடைக்கும்? ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதி தான் இல்லையா? அதனால் அது கேட்காது. ஆத்மாவோட நிலைத்தாலே அமைதியைத்தான் அது அனுபவம் செய்யும். ஏன்னா அதோடைய இயற்கையான குணமே அமைதி தான். இன்னொரு விஷயம், நாடகத்துடைய ரகசியம் தெரியும். என்ன ரகசியம்? இது சுக துக்கத்தின் நாடகம். துக்கத்தின் நாட்கள் முடியுது, சுகத்தின் நாட்கள் வரப்போகுது. அடுத்தது அமைதி. அமைதியான உலகத்துக்கு போயிட்டு தான்
சுகமான உலகத்துக்கு வருவோம், பரந்தாமத்துக்கு போய் தான். அங்கே தான் உண்மையான அமைதி கிடைக்கும். ஆனால் இப்போ இங்கேருந்தே நம்ம அமைதி அனுபவம் பண்ணணும்னா 2 பண்ணலாம். ஒன்று, இந்த உலகத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம், ஆல்ரெடி நான் செத்துட்டேன், ஆத்ம உணர்வில் இருக்கேன், இந்த உடலில் இருந்து விடுபட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை நினைவு செய்யும்போதே அந்த அமைதி வரும். இன்னொன்று, என்னுடைய வீடு பரந்தாமா, அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அனுபவம் செய்யும்போது, இப்போ நான் ஒரு தடவை ஜப்பான் போயிட்டு வந்தேன்னா அந்த ஜப்பானில் எனக்கு பிடிச்ச இடத்த நினைவு செஞ்சாலே அங்கேருந்து அந்த மன நிலை என்னால் உருவாக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் பரந்தாமனால அப்படி ஒரு அமைதி. அதை பாபா சொல்ல சொல்ல அதை புத்தியினால் நாம் அப்படி சாந்திதாமனா அப்படி ஒரு அந்த அமைதியான இடம், செம்பொன் நிறமான கதிர்கள் சூழ்ந்த இடம், அந்த மாதிரி தத்ரூபமாக உங்களால் நினைவு பண்ண முடிஞ்சதுன்னா இங்கேயே அந்த அமைதியை உங்களால் அனுபவம் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நாடகம் முடிய போகுது. அதனால் இங்கே இருக்கிற விஷயத்தின் மேலே நீங்கள் பற்று வைக்க மாட்டீங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது பற்றி எரிய போகுதுன்றார் பாபா. இந்த ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம துக்கப்படவும் மாட்டோம் இல்லையா? ஏன் துக்கப்பட மாட்டோம்? பற்று வைக்க மாட்டோம். பற்று வச்சா தானே உங்களுக்கு துக்கம் கிடைக்க. ஆனால் இந்த 2 ரகசியமும், ஆத்மாவுடைய சுயதர்மம் அமைதின்னும் நாடகம் முடிய போகுதுன்றதும் தெரியாதவங்க தான் அமைதி கொடுங்க, மனசுக்கு நிம்மதி இல்லைன்றாங்க. ஆனால் பாபா சொல்கிற மனசுக்கு கிடையாது, ஆத்மாவுக்குன்னு கேட்கணும், அதுதான் கரெக்டு. பாடல், அன்பானவரே வந்து சந்தியுங்கள் இல்லையா? உண்மையான அன்பானவர் யார்? சிவபாபா தான். ஓம் சாந்தி. எப்படி சாஸ்திரங்களில் சில விஷயங்கள் புரியுது, அதுலேயும் கூட கீதையில் சில விஷயங்கள் சரியாக இருக்குது, சில தவறாக இருக்குது. கீதையிலும் அந்த மாதிரி தான் இருக்குது. பிரியதர்ஷன்ற வார்த்தை சரியாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் சரீரம் அழைக்குமா? சரீரம் அழைப்பதில்லை. உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் பிரியதர்ஷனை கூப்பிடுது, அன்பானவரே வந்து சந்திங்கன்ட்டு. ஆத்மா தான். ஏன் ஆத்மா கூப்பிடுதுன்னா, துக்கமாக இருக்கிறது ஆத்மா தான், உடல் கிடையாது. பதித ஆத்மான்னு தானே சொல்லப்படுது. ஏன்னா ஆத்மாவில் தான் துருப்படிஞ்சிருக்கு. ஆத்மா தான் சதோ பிரதானமாகவும் தம பிரதானமாகவும் ஆகுது. உண்மையான தங்கமாக இருந்த அதே ஆத்மா தான் பிறகு பொய்யா மாறிடுது. ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாதுன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. ஆத்மாதான் பரமாத்மான்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க, அதனால ஆத்மாவில் எதுவும் ஒட்டாதுன்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப குழப்பமாக இருக்கிறாங்க. இது யாரோட வழி? ராவணனுடைய வழி. ஈஸ்வரனுடைய பேரில் பக்தி போன்ற எதையெல்லாம் செய்கிறாங்களோ எல்லாமே ஈஸ்வரனை சந்திக்கிறதுக்காகத்தான் செய்கிறாங்க. எல்லாருடைய விருப்பமும் ஈஸ்வரனை எப்படி சந்திக்கிறதுன்றது தான். இதுக்காகத்தான் யாகத்தை, தவத்தை, புண்ணியத்தை செய்கிறாங்க. இருந்தாலும் யாருக்கும் இதன் மூலமாக ஈஸ்வரன் கிடைக்கிறது கிடையாது. ஒருவேளை ஈஸ்வரன் கிடைச்சிட்டா தீர்த்த யாத்திரைக்கு போக மாட்டாங்களே. யாருக்காவது மூர்த்தியின் சாட்சாத்காரம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க உண்மையிலே ஈஸ்வரனை சந்திக்கலை தான். ஓ பதித்த பாவனா, ஓ அன்பானவரே வாங்க அப்படின்னு ஈஸ்வரனை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா ஆத்மாவுக்கு துக்கம் உண்டாகுது. சரீரத்துக்கு அடிபட்டா ஆத்மாவில் துக்கம் அனுபவம் ஆகுது. ஆத்மா சரீரத்திலேருந்து வெளியே போயிடுது. பிறகு சரீரத்தை என்ன செஞ்சாலும் ஆத்மாவுக்கு ஏதாவது ஆகுமா என்ன? ஆத்மா மற்றும் சரீரம் இணைஞ்சிருக்கும்போது தான் ஆத்மாவால் உணர முடியும். சத்தியுகத்தில் எந்த துக்கமும் இல்லைன்னு குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க.
பாருங்கள், இது நிறைய விஷயம் இல்லையா? சாஸ்திரங்களை சில விஷயம் புரியுது, சரியாக இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நமக்கு அந்த மகாபாரதம், ராமாயணம், அதுக்கான விளக்கம் வீடியோஸ்லாம் போடுறோம், கரெக்டாக இருக்குன்னு. அதுக்காக அதில் இருக்கிற எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சில ரகசியங்கள் இருக்குது. அதேமாரி கீதையிலையும் இருக்குது. கீதையில் பிரியதர்ஷன்ற வார்த்தை இருக்குதான். ஸோ அது சரியான வார்த்தை. ஆனால் பிரியதர்ஷன்ற வார்த்தை இருக்குது, பட் அந்த பிரியதர்ஷனை கூப்பிட்டது யார் இல்லையா? முக்தி கொடுங்க, ஜீவன் முக்தி கொடுங்கன்னு பிரியதர்ஷனை கூப்பிட்றாங்களே, கூப்பிட்டது யார்? சரீரம் ஒன்றும் கூப்பிடலை. இதுதான் பெரிய விஷயம் இல்லையா? நான் எங்கே கடவுளை கூப்பிட்டேன் அப்படின்வாங்க. இந்த சரீரத்தில் நீங்கள் கூப்பிடல, வேற ஏதோ ஒரு சரீரத்தில் கூப்பிட்டீங்க. ஆனால் கூப்பிட்டது எது? ஆத்மா. ஆத்மாவுக்கு துக்கம் வரும்போது கூப்பிட்டுச்சு, பல ஜென்மங்களாக கூப்பிட்டுச்சு, இப்பயும் கூப்பிடுது. துக்கம் வரும்போதெல்லாம் கூப்பிடுது. அப்போ பாருங்கள், இதுதான் பெரிய விஷயம். துக்கத்தில் தான் இறைவனை நினைக்கிறாங்க, சுகத்தில் இருக்கும்போது நினைக்கிறதில்ல. ஏன் இப்போ பாபா குழந்தை ஆகியுமே கூட அந்த பாபாவுடைய வழிகளை மீறினதுனால உங்களுக்கு வலி கொடுக்கும் பொழுது தான், ஐயோ பாபா நான் இனிமேல்ட்டு உன்னுடைய சொல்ல மீறவே மாட்டேன் அப்படின்ற வைராக்கியம் வருது நமக்கு. ஸோ அப்போ அது துக்கம்தான் உண்மையிலே ஞான கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். அதனால துக்கப்படும்போது தான் இறைவனை கூப்பிட்டுருக்குறோம். சுகத்தில் இருக்கும்போது நம்ம இறைவனை கூப்பிடவே கிடையாது சொர்க்கத்தில். அப்போ துக்கத்தை அனுபவித்தது ஆத்மா. அழுக்கு அதில் தான் படியுது, துரு படியுது. ஸோ அழுக்கு இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கும்போது அது சதோ பிரதானமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேக உணர்வு சேர சேர தம பிரதானமாகிடுது. உண்மையான தங்கம் மாதிரி இருந்துச்சு சதோ பிரதானமாக இருந்த ஆத்மாவை பாபா சொல்கிறார். இப்போ அதுவே பொய்யா மாறிடுச்சு. அதனால் ஆத்மா எப்பயுமே நல்லா தான் இருக்குது, எந்த பாவமும் அதில் ஒட்டாது, அழுக்காகாதுன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறதுனால தான் மனிதர்கள் என்ன சொல்லிடுறாங்க, ஆத்மாவே பரமாத்மா, இவருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், உங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு தப்பான ஞானத்தை சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாருன்னா நாம் கடவுளை நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, கடவுள் தப்பு பண்ணவும் மாட்டார். அப்போ உங்களுக்கு ஏன் வலி வருது? தப்புன்றதுனால தான் வலி வருது இல்லையா? அதனால தான் பாபா சொல்கிறாரு, அவங்க கடவுள் எங்கும் நிறைந்தவர், எல்லோருக்குள்ளும் இருக்கிறாரு, ஆத்மா தான் பரமாத்மாவை மாறுது. இந்த மாதிரி தப்பான ஞானத்தை கொடுத்ததுனால ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது, அது எப்பயுமே தூய்மையாக தான் இருக்குதுன்னு குழம்பி போயிடுறாங்க. குழப்பத்தில் தப்பாக சொல்லிட்டாங்க. இது யாரோட வழி? ராவணன் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து தப்பான வழி அவங்களுக்கு போதிச்சிட்டான். அதனால் அதேமாதிரி ஈஸ்வரனை அடையிறதுக்கான வழியும் தப்பாக சொல்லிட்டான். என்னது? அவங்க செய்கிற தவம் புண்ணியம் இப்படியெல்லாம் பண்ணால் இறைவனை அடைய முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க பண்ணுறது அதுக்காக தான், இறைவனை அடையணுன்ட்டு. பாபா சொல்கிறாரு, நிஜமாகவே அவங்க இறைவனை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஏன்ப்பா தீர்த்த யாத்திரை போகிறாங்க? சூப்பர் இல்லையா? கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாருன்னா மனைவி அவருடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு தனக்கு துக்கம் வரும்போது அழலாம், பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நேரில் வந்ததுக்கப்புறம் யாராவது ஃபோட்டோவை பற்றி பேசுவாங்களா? அதே தான் இங்கே சொல்கிறார். நேரில் இறைவனுக்கு அடிச்சிட்டாருன்னா அவங்க எதுக்கு மீண்டும் கோயிலில் தேடி அலைய போகிறாங்க? அந்த சிலையில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிலையே கூட காட்சியாக கிடைக்கும் நிறைய பேருக்கு இல்லையா? அப்படி கிடச்சிச்சுன்னா என்ன கடவுளே கிடச்சிட்டாருன்னு அர்த்தம்? சாட்சாத்காரம் கிடைக்கிறது, தேவதைகளுடைய சாட்சாத்காரம் கிடைக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் கடவுள் கிடச்சிட்டதா அர்த்தம் கிடையாது. பாவனைக்கு ஏற்ப பலன் கிடைக்குது, அவ்வளோதான். அதுவும் அற்ப காலத்துக்கு. இப்போ பத்தித்த பாவனான்ட்டு இறைவனை கூப்பிடுறாங்க. ஏன்? ஆத்மா அழுக்காயிடுச்சு, அதனால் தூய்மையாக்க வாங்க. பத்தித்த பாவனா என்ன அர்த்தம்? தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவரே. ஸோ அவரை வாங்க, அன்பானவரே வாங்க. அப்போ ஏன்னா ஆத்மா அந்த அளவுக்கு வேதனை துடிக்குது. இங்கே கிடைக்கிற அன்பு எல்லாம் பொய்ன்னு தெரியும்போது, துடிக்கும்போது உண்மையான அன்பு அவர்கிட்ட தான் இருக்கு இல்லையா? ஒருத்தன் எவ்வளோ பெரிய நாஸ்திகனாக இருந்தாலும் திடீர்னு அவன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இறந்தான்னா கண்டிப்பாக இறைவனை மட்டும்தான் நினைப்பான் இல்லையா? அந்த வலி அப்படி கொடுக்கும். ஸோ அதேமாரி
அதுவும் இல்லை ரொம்ப பணக்காரனாக இருக்கிறான், அதை பற்றி கவலைப்படலன்னா டமால்னு அந்த காசு ஃபுல்லாக அவனை விட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை மாட்டினான்னா அப்பையும் இறைவனை நினைப்போம். ஏன்னா வலி ஏற்பட்டது ஆத்மாவுக்கு, சரீரத்துக்கு கிடையாது. இன்னும் கேட்டால் சரீரத்தில் அடிபட்டாலே துடிக்கிறது ஆத்மா தான். அது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னா பாபா சொல்கிறாரு, சரீரத்துலேருந்து ஆத்மா போயிடுச்சு, அதை வெட்டினாலோ என்ன ஆனாலோ ஆத்மாவுக்கு ஏதாவது ஆகுமா? ஆகாது தானே. அதுக்கு தான் சொல்கிறார், ஆத்மா தான் அனுபவிக்குது, சரீரம் கிடையாது. சரீரத்தின் மூலமாக உணர்ந்தது ஆத்மா தான் அந்த வலியை. இது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல, குறிப்பாக சண்டை டைம்லலாம் போர்க்காலத்தில் இறந்த பிறகு அந்த உடலை கேவலப்படுத்தணும் அப்படின்ட்டு அதை வீடியோ எடுத்து அதை அடிக்கிறது இல்லை என்ன வேணாலும் பண்ணி அதை வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. அதை பார்த்து அப்படியே துடிப்பாங்க, ஐயோ இவ்வளோ மோசமாக நடக்குதுன்ட்டு. ஆனால் இந்த ஞானம் தெரிஞ்சால் துடிக்க தேவை. அந்த ஆத்மா போயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த ஆத்மா எந்த வழியும் அனுபவிக்காது. அதுக்கப்புறம் இருக்கிறது அது ஒரு மண்ணு தான் இல்லையா, பஞ்ச தத்துவத்தினாலும் உடல் மட்டும்தான். ஸோ அங்கே எதுவுமே வலிக்காது. சத்தியுகத்தில் எந்த துக்கமும் இருக்காதுன்னு நமக்கு தெரியும். இதுதான் துக்கம் நிறைஞ்ச உலகம். நாம் அங்கே போகிறோம், ஏன்னா அங்கே ஏன் துக்கம் இருக்காது? மாயை இருக்காது. மாயை இருந்தால் தான் துக்கம் இருக்கும். இப்போ நாம் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காகத்தான் பாபா குழந்தையாகி முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாயாவுடைய ராஜ்யம் இப்போ முடிய போகுது. பாவம் மனிதர்களுக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை இல்லையா. ஸோ முடிய போகுது, எது வரப்போகுதோ அதுக்கு நாம் தயாராகிறோம். அது தெரியல. இது சூப்பர் இல்லையா. வெயில் காலத்தில் இருக்கும்போது மழை காலத்துக்கான ஏற்பாடு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது முடிஞ்சோன்னே அது வரும்னு நமக்கு தெரியும். ஆனால் பாவம் மனுஷங்களுக்கு தெரியல. சொர்க்கம் வரப்போகுதுன்னு தெரியாமல் ஏதோ ராவண ராஜ்யத்தில் எப்பயும் இருக்க போகிறதா நினச்சிட்டு எவ்வளவு துக்கம் அனுபவித்தாலும் விகாரத்தை விடாமல் இருக்கிறாங்க. இன்னும் பாவம் மேலே பாவம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்புறம் மனசுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி நிம்மதி கிடைக்கும்? பாபா சொல்கிறாரு, மனசுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆத்மாவுக்கு நிம்மதி இல்லை, ஆத்மாவுக்கு அமைதி இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் ஆத்மாவில் தான் மனமும் புத்தியும் இருக்குது. எனக்கு அமைதி வேணும்னு சொன்னதும் ஆத்மா தான். அதனால் மனசுக்கு அமைதி வேணும்னு சொல்கிறது சரி கிடையாது. ஆத்மா தான் அமைதியை விரும்புது இல்லையா. மனசுக்கு நிம்மதியே இல்லைன்னு அந்த நிம்மதியை அனுபவம் செய்கிறது, துக்கத்தை அனுபவம் செய்கிறது, அசாந்தி அனுபவம் செய்கிறது, இது எல்லாமே ஆத்மா தான். எண்ணங்களை உருவாக்குற வேலை மட்டும்தான் மனசுடைய வேலை இல்லையா. இதை அனுபவிக்கிறது ஆத்மா தான் பண்ணுது. ஆத்மாக்களாகிய நாம் பரந்தாமத்திலிருந்து வரோம் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கிறாங்க. நான் மேலேருந்து வந்தோம், மீண்டும் அங்கே தான் போவோம், அது மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த உடம்பில் ஆத்மாவுக்கு உறுப்பு கிடைக்குது. இந்த உடலுக்கு வருவதுன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக கர்மேந்திரியங்கள் அது கிடைக்குது, அதுதான் அர்த்தம் உடல். ஸோ அந்த கர்மேந்திரியங்களை எடுக்கிறதுக்காக தான் அது உடலை எடுக்குது. பிரியதர்ஷனே எங்களை சந்திங்கன்னு ஆத்மா தான் சொல்லுது. அது தெரியாதவங்க நம்மளே டைரெக்டாக ஹீரோயின் கிட்ட போயிடுவோம் போல இருக்குதுன்னு வேறு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரீரம் துக்கமாக இருக்குது. இப்போ உடல் மற்றும் மனம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இது ரெண்டுத்துக்குமே. மனம் மற்றும் புத்தி ஆத்மாவின் சக்திகள், சூக்ஷ்ம சக்திகள். இந்த உடல் ஒரு உறுப்பு, கண்ணுக்கு தெரியக்கூடியது. ஆனால் இந்த விஷயங்கள் இதுதான் நமக்கு பேசிக் பாடம், ஃபஸ்ட்டு நாள் கோர்ஸே. ஆனால் இந்த பேசிக் விஷயம் கூட யாருக்குமே தெரியாது உங்களை தவிர, பாபா குழந்தைங்களை தவிர. உண்மையிலே ஆத்மாவுடைய பேரைத்தான் நீங்கள் எடுக்கணும். அமைதி வேணும் அப்படின்னா ஆத்மாவுக்கு அமைதி வேணும். அது எப்படி அடையும்? ஆத்மான்னு உணர்ந்தாலே அந்த அமைதி அனுபவம் ஆகும்
அப்படின்னு புரிய வைக்கணும் எடுத்த உடனே. இப்போ மாயாவை வென்று கொண்டிருக்கிறதும் ஆத்மாதான், உடல் கிடையாது இல்லையா? பாவக்காரியங்களை உடல் மூலமாக செய்கிறதும் ஆத்மாதான். ஆனால் பாபா சொல்ற இப்போ அதே உடலை கொண்டு பாவங்களை வெல்லுங்கள். உங்கள் மனதின் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது என்பது அல்ல, மாயாவின் மீது வெற்றி அடையுது. பரமபிதா பரமாத்மாவுடைய ஸ்ரீமத் கிடைக்கிறதுனால நமக்கு மாயா மேலே வெற்றி கிடைக்குது, மாயாவை வெல்றோம் பாபாவுடைய வழிப்படி. பரமபிதா பரமாத்மாவுடைய ஸ்ரீமத்தின் மூலமாக வெற்றி அடைகிறோம். மற்றபடி மனதுக்கு அமைதி வேணும்னு சொல்றது தப்பு. மனசுக்கு சுகம் வேணும்னு சொல்றதும் தப்பு தான். ஏன்னா ரெண்டுத்தையும் அனுபவிக்க போகிறது என்னது? ஆத்மா. ஆனால் ஆத்மா தான் அமைதியை கேட்குது. ஏன் அமைதியை கேட்குது? அது அமைதியான உலகம் சாந்தி தாமத்தில் இருந்தோன்ற நினைவு வரும்போது எனக்கு அந்த அமைதி வேணும். ஸோ அது நினைவில்லைன்னா அந்த குழந்தையாக இருக்கும்போது இருந்துமே அமைதி, நல்ல துக்கத்தில் அந்த சூசைட் பண்ணுற அளவுக்கு துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிறவங்க குழந்தைங்களை பார்த்தா அந்த நேரம் அவங்களுக்கு ஞானம் வரும். நாமளும் இப்படி தானே இருந்தோம், எப்படி இப்படி மாற்றணும், வளராமலே இருந்திருக்கலாமேன்னு தோணும். ஆனால் அது உண்மையில் என்னென்னா ஆத்மான்ற உணர்வை இழக்கிறோம். தேக உணர்வு மேலோங்கிறதுனால தான் துக்கம் வருது. ஸோ அப்போ இந்த பிறவியில் பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை பருவம் ஞாபகம் வருது. அது இல்லாமல் ஆத்மாவுக்கு இயல்பாகவே தன்னுடைய வீடான சாந்தி தாமம் ஞாபகம் வர்றதுனால தான் அமைதியை தேடுது. இப்போ உங்களுக்கு தான் ஆத்மா வேற பரமாத்மா வேறன்னு தெரியும். உருவத்தினால மட்டும்தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. பட் குணாதிசயங்கள் வேற. ஆத்மா பரமாத்மாவை ஆகவே முடியாது. இந்த பரமாத்மா பாபா சொல்றாரு, ஏ பிரியதர்ஷினிகளே, உங்களுடைய பிரியதர்ஷனை அடிக்கடி நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இவங்க மீது மாயை மிகவும் போரிடுகிறதுன்னு பிரியதர்ஷனுக்கும் தெரியும். அடிக்கடி மாயா பாபாவை மறக்க வச்சு உங்களை தேக உணர்வுல கொண்டுட்டு வந்துடுது. நாம சாந்த ஸ்வரூபமானவர்கள்னா ஆத்மாவுக்கு அறிமுகம் கிடைக்குது. ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதி தான். சுய தர்மத்தை மறந்து ஆத்மா துக்கம் அடைந்து நமக்கு அமைதி வேணும், முக்தி வேணும்னு இறைவனை கூப்பிடுது. அமைதிக்கு பிறகு மீண்டும் சுகம் வரும். ஆனால் சன்னியாசிகள் இந்த நாடகத்துடைய ரகசியத்தை தெரிஞ்சிக்கல. சாந்தி தேசம் இல்லையா, சாந்தி தாமத்தை பற்றியும் தெரிஞ்சிக்கல. ஆனால் நமக்கு தான் பயங்கர உறுதியான நிச்சயம் இருக்குது, நாம் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவங்க தான்ட்டு. 84 பிறவி பாகத்தை முடிச்சிட்டோம் இந்த பூமியில். இப்போ நடிப்பு நமக்கு முடிஞ்சிருச்சு. பிரியதர்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஸோ மீண்டும் அந்த சுகம் நிறைந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாபா சொல்கிற பிரியதர்ஷனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அடிக்கடி. என்ன ஆகும்? பிரியதர்ஷனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தா சிவபாபா ஒளிப்புள்ளியா செம்பொன் நிறமான உலகத்தில் ஒளிப்புள்ளியா நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒன்று பரந்தாமம் அந்த அமைதி கிடைக்கும். இன்னொன்று இங்கே இருக்கிற துக்கம் அதோடைய தாக்கத்தை உங்கள் மேலே ஏற்படுத்தாது. ஆத்மாவுக்கு சக்தி நிரம்பும். அதுக்கு தான் பாபா சொல்கிற நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னொன்று ஆகும். என்ன ஆகும்? நீங்கள் எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாயா ஃபோர்ஸாக வரும். அப்போ நீங்கள் இந்த அளவு சக்தி அடைஞ்சிங்கன்னா மாயா இதுக்கு மேலே ஒரு படி இருக்கும். அது ஒரு விதத்தில் நமக்கு நல்லது. அது மேலே போகும்போது தான் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாதுன்ட்டு நினைவு செஞ்சு, அப்போ நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தால் தப்பிச்சிடுவோம். கொஞ்சம் அலட்சியப்படும்போது தான் மாயா நமக்கு மேலே நமக்கு துக்கத்தை கொடுக்கும். அதான் பாபா சொல்றாரு, உங்களுக்கும் மாயாவுக்கு நடக்கிற யுத்தம் இது. அதுவும் நல்ல பாபாவை நினைவு செய்கிற நல்ல குழந்தைங்க மேலே தான் மாயா அதிகமாகவும் போரிடும்.
போரிடுறதுனா என்ன பண்ணும்? மறக்க வச்சிடும். நீங்கள் ஆத்மான்றதை மறக்க வச்சிடும். பாபாவை நினைவு செய்யணுன்றதை மறக்க வச்சு தேக உணர்வில் அழைச்சிட்டு வந்து துக்கத்தை கொடுத்துடுது. ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதில் சிக்கும் பொழுது தான் உங்களுக்கு துக்கமே அனுபவமாகுது. ஆனால் பாபா சொல்கிறாரு, நாம் சாந்த ஸ்வரூபமானவர்கள், ஆத்மாக்களாகி நாம் சாந்த ஸ்வரூபமானவர்கள் அறிமுகத்தை நமக்கு கொடுக்குறார். அப்போ உங்கள் சுய தர்மத்தில் நிலைச்சிருங்க. உண்மையான தர்மமே உங்களுக்கு அமைதி தான். நீங்கள் சுய தர்மத்தை மறந்துடுறீங்க. அதனால தான் ஆத்மா துக்கம் அடைஞ்சு எனக்கு அமைதி வேணும், முக்தி வேணும்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ அதை ஞாபகப்படுத்துகிற, உன்னுடைய சுய தர்மம் என்ன இல்லையா? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் நம்மளுடைய தர்மம். அந்த தர்மத்தின் உண்மையான தர்மம் என்ன? அமைதி. அப்படி ஒரு அமைதியாக இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் இது நல்லா வெளிப்படும் இல்லையா? என்ன ஆனாலும் அவங்க அமைதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸ்ரீகிருஷ்ணராக இருந்தாலும் சரி, பாண்டவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்காக எதையும் அவங்க விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அப்போ அதோடைய சுய தர்மம் அமைதின்றதை மறக்கும்போது தான் துக்கம் அடையுது. ஸோ எங்களை இதிலிருந்து விடுவீங்க, முக்தி கொடுத்து எங்களுக்கு அமைதியை கொடுங்க, அந்த வழி தெரியலன்றதுனால இறைவனை கூப்பிடுறோம். ஆனால் பாபா சொல்றாரு, அமைதி உங்களுக்கு கிடைக்கும். வெறும் அமைதி மட்டும் நிறைந்த பரந்தாமத்துக்கு போறீங்க. அதுக்கப்புறம் சுகம் நிறைந்த சொர்க்கத்துக்கும் வரப்போறீங்க. ஆனால் இந்த ரெண்டு விஷயமுமே சன்னியாசிகளுக்கு தெரியாது. இந்த நாடகம் முடிய போகுதுன்னா அவங்களுக்கு தெரியாது. அமைதி நிறைந்த ஒரு உலகம் பரந்தாமம் இருக்குதுன்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் நமக்கு தெரியும், அதுதான் நம்ம வீடு பரந்தாமம், அங்கே வசிக்கக்கூடியவங்க. ஸோ அந்த இடத்தை மறந்ததுனால நாம் அமைதி இழந்துட்டோம். மீண்டும் மீண்டும் அந்த இடத்திலேயே பரந்தாமத்தையே நினைவு செய்ய செய்ய ஆத்மாவுக்கு அது வந்துடும். அந்த அமைதி அனுபவம் செய்யும். அந்த அமைதி சக்தி வரும். அமைதி சக்தி வந்துட்டாலே மற்ற அனைத்தும் நம்மளால செய்ய முடியும். பாபா சொல்றாரு, 84 பிறவி நடிப்பு முடிஞ்சிருச்சு குழந்தைங்களே. பிரியதர்ஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டாரு இல்லை? அந்த பிரியதர்ஷனை தானே பக்தி மார்க்கத்தில் விழுந்து விழுந்து நினச்சிங்க. அந்த பிரியதர்ஷன் வந்துட்டாரு. ஒருத்தர் தான் அவர். ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு இனத்தினருக்கும் தனித்தனி கடவுள் கிடையாது. ஒருவரின் பேரைத்தான் எடுக்கிறாங்க. அந்த ஒருவர் நமக்கு பிரியதர்ஷனா கிடைச்சிட்டாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால பாபா சொல்றாரு, ஆனா இந்த பிரியதர்ஷனுக்கு உடல் இல்லாத காரணத்தினால இந்த சாதாரண பிரம்மா உடல்ல தான் உட்கார்ந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பேரு, எந்த உடலை எடுக்கிறாரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்டு பிரம்மா குமார் குமாரிகளாக நீங்க ஆகுறீங்க. இதையே எல்லோருக்கும் புரிய வைங்க. பிரம்மா குமார் குமாரிகளுக்கு அர்த்தம் புரிய வைக்கிறதுலே ஞானம் வந்துடுது. ஸோ முதல்ல அந்த பிரம்மா குமார் குமாரிகள்னா என்னன்னு புரிய வைங்க. புது உலகம் படைக்கப்பட்டிருக்குது, பிரம்மா மூலமாக படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்குவாங்க. பிரம்மா குமார் குமாரிகள் போடுறதுக்கு முன்னாடி பிரஜாபித்தான் அவசியம் போடுங்க. ஆனால் அதை போடாததுனால குழப்பமாயிடுது. ஏதோ பிரம்மான்னு பேரை வச்சுட்டாங்க. யாரோ ஒருத்தர் பிரம்மான்னு வச்சு அவர் நடத்துகிற அறுப்பில் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. இது வேதத்தில் உள்ள அந்த பிரஜாபிதா பிரம்மான்றது அவங்களுக்கு தெரியல. காரணம் பிரஜாபிதான்ற வார்த்தையை போடாததுனால. அதனால பாபா சொல்றாரு, பிரஜாபிதான் போட்டால் எல்லாருக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஆனால் வடநாட்டில் தெரியும். ஏன்னா அது ஹிந்தி வேர்டும் கூட. பிரம்மாவை சூக்ஷ்மவதனவாசின்னு நினைக்கிறாங்க. நீங்க பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்றீங்கன்னா, பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் உண்மையிலே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் பிரஜாபிதா பிரம்மாவோட உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கப்படுது.
பிதா அப்படிங்கிற வார்த்தை முதல்ல இருக்குது. சிவனை பரமபிதா பரமாத்மான்றாங்க. ஒருத்தர் பரலௌகீக தந்தை, இன்னொருத்தர் பிரஜாபிதா பிரம்மான்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. லௌகீக தந்தையையும் தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் 3 தந்தைகளை பற்றி புரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் உலகத்தினர் வேற யாருமே இதை தெரிஞ்சுக்கல. சத்தியுகத்தில் கூட பரலௌகீக தந்தையை தெரிஞ்சுக்கல. அங்கே அவங்களுக்கு ஒரு தந்தை இருக்கிறாரு. இப்போ இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் உங்களுக்கு 3 தந்தைகள் இருக்கிறாங்க. 3 தந்தைகளும் சங்கமயுகத்தில் மட்டும்தான் இருக்கவும் முடியும். பிறகு ஒருபோதும் இருக்க முடியாது. ஒருத்தர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. இன்னொருத்தர் குழந்தை பிரம்மா, அவர் மூலமாகத்தான் நான் குழந்தைங்களை தத்தெடுக்கிறேன். அதனால் அவரும் உங்களுக்கு அப்பாவாயிடுறார். பிரம்மா வாய் வம்சாவளின்னு பாடப்பட்டு இருக்குது இல்லையா, அந்த பிராமணர்கள் நீங்கள் தான். நாம் பிரம்மாவுடைய வாரிசுன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒன்றும் பிரம்மாவுடைய வாய் வழி வம்சத்தினர் கிடையாதுன்றதை புரிஞ்சிக்கிறது கிடையாது. அவங்களோ வயிற்று வழி வம்சத்தினர், வாய் வழி வம்சத்தினர் இந்த சமயத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க. சிவனுக்கு வாய் வழி வம்சத்தினர்னு சொல்ல முடியாது. அவர் அனைவரும் தந்தையாக ஏற்கிறாங்க. 3 தந்தைகள் இருக்கிறாங்க. அனைவரும் சிவபாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவுடைய வாரிசு. லௌகீகத்திலோ இருக்கவே இருக்கிறார்கள். எனவே இதை நல்லா நினைவில் வச்சுக்கணும். பரமபிதா சிவபாபாவிற்கு அப்பா, டீச்சர் யாரும் கிடையாதுன்னு புரிய வைக்கப்பட்டிருக்கு. இவர் கூட அந்த தந்தையைத்தான் நினைக்கிறாரு. அவரே நமக்கு தந்தையாகவும் பரம ஆசிரியராகவும் இருக்கிறாரு. தினம் தினம் விதவிதமாக போதித்து கொண்டிருக்கிறார். பிரியதர்ஷினிகளாகிய நமக்கு அமர்ந்து புரிய வைக்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பாருங்க, பாபா சொல்கிறாரு, பிரஜாபிதா பிரம்மான்ற வேர்டு போட்டிங்கன்னா இவங்க அவங்களுடைய குழந்தைங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நீங்கள் வெறும் பிரம்மான்னு போடுறதுனால அவங்களுக்கு புரியல. பிரம்மா சூக்ஷ்மவதனத்தில் இருக்காரு, மேலே இருக்காருன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. இப்போ பிரஜாபிதா மூலமாக தான் இந்த மனித சிருஷ்டி படைக்கப்படுதுன்னு வேதத்தில் இருக்குது இல்லையா? இப்போ கிறிஸ்தவ சகோதரர்கள் அதிகமாக இருக்கிற நாட்டில், முஸ்லீம் சகோதரர்கள் அதிகமாக இருக்கிற நாட்டில் ஆதாம் குமாரிகள்னு கூட போடலாம். அவங்களுக்கு பிரம்மானே கேள்விப்பட்டதே கிடையாது இல்லையா? இன்னும் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கே தெரியலன்னும் போது வெளிநாட்டில் எப்படி தெரியும்? ஸோ அப்படியும் போடலாம். ஸோ இது ஒரு யுக்தி. ஏன்னா உண்மையிலே இவர் தான் ஆதாம்னு பாபா சொல்லிட்டார். இப்போ ஆதாமுடைய குழந்தைங்கன்னா அப்போ யோசிப்பாங்கல்ல, பிரஜாபிதா பிரம்மான்றதுக்கு பதிலாக அங்கே பிரஜாபிதா ஆதாம்னு போடலாம். அல்லது அவங்க என்ன டேர்ம் பைபிளில் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஆதி தகப்பன் சொல்லுவாங்க. ஸோ அது அந்தந்த மொழியில் என்னவோ அதே. ஸோ அதான் அர்த்தம் பிரஜாபிதான்னாலும் இல்லையா? ஸோ அப்படி போடலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதே வேர்டே போட்டுன்னு இருக்கிறோம் எல்லாத்துலேயும். அது ஹிந்தி பேசுகிற இடத்துல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ மற்ற இடத்துல அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா பாபா சொல்லிக்க இதை எப்படி ஈஸியாக போர்டில் போடலான்னு நீங்கள் புரிய வைங்க, இன்னும் எளிமையாக என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படி போடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே அதே ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயா தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ கேளுங்க, ஆதாமுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அப்போ சொல்லுவாங்களா, அப்பா, நம்ம மனித இனத்துக்கே அப்பான்னு சொல்லுவாங்க தானே. பிதான்ற வார்த்தையும் முதல்ல இருக்குது இல்லையா? ஆனால் பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறது சிவனை. அல்லாஹ் வேற, ஆதாம் வேற. அது கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க தானே. ஆதாம் பாபா சொல்ற அப்பா, அல்லாவும் நமக்கு ஒரு அப்பா, ஆதாமும் ஒரு அப்பா.
ஆனால் அல்லாஹ், அதாவது சிவன், அவர் பரலோகத்தில் இருக்கிற தந்தை, பரலோகிக்க தந்தை, பரந்தாமத்தில் இருக்கிற தந்தை. இன்னொருத்தர் இங்கே பிரஜைகளின் அப்பாவாக இருக்கார், உடல் கொண்டவராக இருக்கிறார். சிவபாபாவுக்கு உடல் கிடையாது. ஸோ 2 அப்பாவும் தெரிஞ்சுட்டோம். மற்றபடி உடலின் தந்தை எல்லோருக்குமே தெரியும் இல்லையா, இந்த உடலை கொடுத்த லௌகிக்க உலகியல் அப்பா அம்மா. இப்போ இந்த 3 தந்தையை நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கீங்க. இது எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை? சத்யுகத்தில் கூட யாருக்கும் அந்த பரலோகிக்க தந்தை சிவபாபாவை பற்றி தெரியாது. அவரை பற்றி தெரிஞ்சிக்க முற்படவும் மாட்டாங்க. காரணம், அந்த மாதிரி சுகத்தில் இருப்பாங்க. துக்கம் இருக்கும்போது தான் இறைவனை நினைக்க முடியும் இல்லையா? ஸோ அங்கே இறைவனையும் நினைக்க மாட்டாங்க. பிரஜாபிதா பிரம்மா பற்றி யாருக்குமே தெரியாது, எப்பவுமே தெரியாது. பிரஜாபிதா பிரம்மாவை பற்றி சங்கமயுகத்தில் தான் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு தந்தை தான். அடுத்தது பக்தி மார்க்கத்தில் வரும்போது 2 தந்தை. உடலுடைய தந்தை தெரியும். சத்தியுகத்தில் உடலுடைய தந்தை மட்டும்தான் தெரியும். பக்தி மார்க்கத்தில் உடலோட தந்தையும் தெரியும். துக்கம் வரும்போது பரலோகிக்க தந்தையும் நினைவு செய்வோம், சரியான அறிமுகம் இல்லாட்டினா கூட. ஆனால் இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் 3 தந்தைகள், நமக்கு 3 தந்தையை பற்றியும் தெரிஞ்சும் இருக்கிறோம். ஸோ இந்த 3 தந்தை உங்களுக்கு வேற எப்பவுமே கிடைக்க மாட்டாங்க. இது கிடைக்கும் நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அப்போ இருக்கிறதுலே உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை யார்? சிவபாபா தான். அதுக்கு அடுத்தபடியாக தான் பிரம்ம பாபா. சிவபாபா தான் உயர்ந்த தந்தை. காரணம், உயர்ந்த ஆஸ்தி அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. அடுத்த தந்தை பிரம்மா மூலமாக தான் சிவபாபா நம்மளை தத்தெடுக்கிறார், குழந்தைங்களை. அதுதான் பிரம்மா வாய்வம்சாவளி. இது பார்த்தீங்கன்னா ஜெகோவின் சாட்சிகளில் ஒரு சகோதரர் கரெக்டாக சொல்கிறார். அதாவது இந்த மாதிரி ஃபுல் ஞானம் சொல்ல, பட் இறைவனிடம் நேரடியாக ஞானம் பெற்றவர் ஆதாம், மூசா நபி, மோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, வாய் வம்சாவளின்றாங்க. வாய் வம்சாவளியோ முக வம்சாவளியோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டது. இப்போ இதை படிக்கும்போது ஞாபகம் வருது, அவங்களுக்கு எப்படி இந்த வேர்டெல்லாம் தெரியுது அப்படின்ட்டு. அப்போ பிராமணர்கள் சொல்லிக்கிறாங்க, நான் அவங்க பிரம்மாவுடைய வாரிசு, அதனால தான் குரு பிரம்மன்னு சொல்லிட்டு தான் அவங்க சாப்பிடவே செய்கிறாங்க. ஆனால் பிரம்மாவுடைய வாய் வழி வம்சாவளியினர் தான் பிராமணர், நாம் ஒன்றும் வாய் வழியாக பிறக்கிறது இல்லையே அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்கல. ஸோ வாய் வழியாக பிறக்கிற பிராமணர்கள் இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இப்போ மட்டும்தான் வாய் வழியாக நம்ம பிறக்கிறோம். அதாவது வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு. சிவனை வாய் வழி வம்சத்தினர்னு சொல்ல முடியாது இல்லையா? அவர் எல்லோருக்கும் தந்தை. அவர் ஒன்றும் பிரம்மா மூலமாக படைக்கப்படலை. ஏன்னா நிறைய பேர் இறைவனை யார் படைச்சா, மனிதனை இறைவன் படைச்சா, இறைவனை யார் படைச்சான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேதவாதிகளும் சரி, விஞ்ஞானிகளும் சரி. பாபா சொல்கிறாரு, அவர் எப்பவுமே இருக்கார். அவர் வாய் வழியாலும் பிறக்கல. அவர் எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்கிறார். தூய்மையா, அன்பின் கடலா, அமைதியின் கடலா. அவரைத்தான் எல்லோருமே தந்தையாக ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த உலகமுமே சிவபாபாவுடைய வாரிசு தான், பிரஜாபிதா பிரம்மாவுடைய வாரிசும் தான் இல்லையா? இப்போ நாம் பிரம்மா பாபாவை நேரடியாக பார்க்கல, புதுசாக வரவங்க பழைய குழந்தைங்க தான் பார்த்துருப்பாங்க. பார்க்காட்டினால நம்ம பிரம்மாவுடைய வாரிசு தான். ஏன்னா அவர் கொடுக்குற ஞானத்தின், அவர் வாய் வழியாக சிவன் சொல்கிற ஞானத்தின் மூலமாக பிறக்கிறோம். இந்த ஞானத்தோடைய ஒரு துளி வெளிப்படுது பக்தி மார்க்கத்தில் மதஸ்தாபர்கள் மூலமாக. ஸோ அதன் மூலமாக தான் மற்றவங்க உருவாகுறாங்கன்னா அவங்களும் உண்மையிலே பிரஜாபிதா மற்றும் சிவபாபாவுடைய வாரிசு தான். மற்றபடி எல்லாருக்கும் தனிப்பட்ட உடலுடைய அப்பா இருக்கிறார். அதனால் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் என்ன வித்தியாசம், உடலுடைய அப்பாவுக்கு ஒரு அப்பா இருப்பார், ஒரு டீச்சர் இருப்பார். ஸோ அந்த அப்பா டீச்சருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு டீச்சர் இருப்பார். ஆனால் இந்த சிவபாபாவுக்கு மட்டும்தான், அதேமாதிரி பிரம்ம பாபாவுக்கும் டீச்சர் இருக்கிறாங்க, அப்பா சிவபாபா இருக்கிறார். ஆனால் பரமபிதா சிவபாபாவுக்கு மட்டும்தான் அப்பாவும் கிடையாது, டீச்சரும் கிடையாது இல்லையா? அது
பாட்டிலே வரும், யாவர்க்கும் அவரே தந்தை, அவருக்கும் தந்தை இல்லை, அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாருன்றாங்க. ஸோ அது கரெக்டான டெஃபினேஷன், இறைவனுடைய டெஃபினேஷன் இல்லையா? அதனால தான் இந்த ஞானம் வேற எதுலேயுமே கிடையாது, அவர் எதுலேயும் படிக்கலை. இது எந்த வேதத்தில் இருக்குது? வேதத்தை படித்து சொன்னால் கடவுள் கிடையாதுப்பா, தானாக சொன்னால் தான் கடவுள். ஏன்னா அவருக்கு மேலே ஒருத்தர் கிடையாது இல்லையா? இந்த பிரம்மா பாபாவும் அந்த தந்தை சிவபாபாவைத்தான் நினைக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. அதனால் அந்த ஒரு சிவத்தந்தை மட்டும்தான் நம்ம எல்லோருக்கும் தந்தையாகவும் பரம ஆசிரியராகவும் பரம சத்குருவாகவும் இருக்கிறார். அதனால்தான் விதம் விதமாக புரிய வைக்கிறார். குறிப்பாக டீச்சர் இல்லையா, வேற எந்த டீச்சரால் இந்த மாதிரி விதம் விதமாக புரிய வைக்க முடியும்? எவ்வளோ பெரிய விஷயம். பாபா கிட்ட நம்ம ஞானத்தை எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா 7 நாள் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தையே தான் சொல்லியிருக்கோம். பெரும்பாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படியே வித்தியாசமாக கொடுத்தா கூட அந்த வித்தியாசத்தன்மையை கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்குது. ஆனால் பாபா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக புரிய வைக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம், வேற யாராலையாவது முடியுமா? அந்த ஒவ்வொரு விதமுமே நமக்குள்ள ஒரு ஆனந்தத்தை உருவாக்குது. ஸோ நாம் பிரியதர்ஷினிகள் இல்லையா, நமக்கு பிரியதர்ஷன் உட்காந்து புரிய வைக்கிறார். இதை தான் சங்கர் பார்வதிக்கு கதை சொன்ன மாதிரி காட்டிட்டாங்க இதோடைய நினைவாக. இந்த பிரியதர்ஷன் தான் பதித்த பாவனர், நம்மளை அழிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார், தூய்மையாக்கி அழிச்சிட்டு போகிறதுக்கு இல்லையா? இது பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அந்த காலை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க, அது தூய்மையாக்குறதுக்காக எல்லா மதத்து ராஜாக்களுக்குமே. ஸோ அப்படி தான் பாபா பண்ணுறாரு இல்லையா? சொர்க்கத்தின் ராஜாக்கள் ஆகணும், இங்கே காலை கழுவுற வேலை கிடையாது, ஆத்மாவையே தூய்மையாக்குறாரு. இதனால் என்ன ஆகுது, இப்போவே நம்ம துக்கத்துலேருந்து விடுபட்டுடுறோம், துக்கத்துலேருந்தும் விடுபட்டுடுறோம், ராஜ்ய பதவியும் அடையிறோம். பாபா சொல்கிறார் சூப்பராக, இது துக்கம் நிறைஞ்ச நகரம், இது சுகம் நிறைந்த சொர்க்கமாக மாறப்போகுது. உங்கள் துக்கத்தின் நாட்கள் சுகங்களாக மாறும் அப்படின்ட்டு பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கும் இல்லையா? ஸோ அது நமக்கு தெரிஞ்சிச்சு, இந்த உலகமே மாறப்போகுது. அது ஏதோ ஒருத்தருக்கு மட்டும்லாம் மாறாது, ஒட்டுமொத்த உலகமும் மாறப்போகுது. ஆனால் அங்கே நீங்கள் வரீங்களா, அது பாபா குழந்தையாகி முயற்சி பண்ணுறதை பொறுத்து. பாபா குழந்தை ஆகிட்டாலே வந்துடுவோம், முயற்சி பண்ணால் உயர்ந்த பதவி அடைவோம். ராவண ராஜ்யம் முடிய போகுது, கடைசியில் நிச்சயமாக மரணம் எல்லோருக்குமே வரும், ராவணனுக்கும் வரும். சூப்பர் இல்லையா? இப்போதைக்கு அவனை என்னதான் நீங்கள் கொடும்பாவியை வச்சு எரிச்சாலும் அவன் அழிகிறது கிடையாது, அது இறுதியில் தான் அவனுடைய மரணம் ஏற்படும். ராமாயணத்தில் இறுதியில் தான் அவனை வதம் பண்ணுறாரு, எல்லா அசுரனையும் அழிச்சிட்டு. ராமராஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒட்டுமொத்த உலகத்துல இருந்தும் அவனை அழிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ராமராஜ்யம்னா என்ன, ராவண ராஜ்யம்னா என்னன்னு உண்மையான பாரதவாசி குழந்தைங்களுக்கு தான் பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா இங்கே தான் ராவண ராஜ்யம் ஏற்படுது, நம்ம ராஜ்யத்தை அபகரிக்கிறான். தோல்வி மற்றும் வெற்றி பாரதவாசிகளாகிய உங்களுக்கு தான் கிடைக்குது. மாயா கிட்ட தோக்குறதும் நீங்கள் தான், முழுசாக தோக்குறதும் நீங்கள் தான், முழுசாக அவனை வெற்றி அடையிறதும் நீங்கள் தான். அதுதான் சொல்லுங்களே, பாரதத்தில் தான் கோயில்களில் வந்து சிலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது, வேறு எந்த நாட்டிலையும் அப்படி இல்லை, வேறு எந்த மதத்துலையும் இல்லை. இப்போ என்ன அர்த்தம், பாரதவாசிகள் தான் அந்த அளவுக்கு கீழாக விழவும் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான். ராவணன் வந்ததுனால தான் நீங்கள் வாம மார்க்கத்தில் போயிடுறீங்க, விகாரத்தில் விழுந்துடுறீங்க. ஸோ துவாபரகத்தில் அவன் வந்துட்டான், அப்போவே நீங்கள் விகாரத்தில் விழ ஆரம்பிக்கிறீங்க. அப்போ கூட நீங்கள் ஒரேடியாக விழறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக விழுறீங்க. ரஜோ ஆகுறீங்க, அப்புறம் தமோ ஆகுறீங்க இல்லையா? முதல்ல ஒரு பொண்ணு அழகாக இருக்கிறான்ற உணர்வு ஏற்படுத்தி பாருங்க, அப்போவே விகாரம் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா? ஸோ அழகாக இருக்கிறான்ற உணர்வு அவ்வளோதான் இருக்கும் எடுத்த உடனே.
துவாபர யுகத்தில். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமம் வரும். அப்போ அப்படி இருக்கிறதுக்கு பேர் வந்து ரஜோ. ஃபஸ்ட்டு ரஜோ குணத்துக்கு தான் எடுத்துகிட்டு வரான் ராவணன். அடுத்ததான் தம பிரதானமாக்கிட்டான். இப்போ தம பிரதானம் ஆயிட்டீங்க, துடிக்கிறீங்க இந்த ராவணனுடைய டார்ச்சர் தாங்காமல், அதனால தான் அவனை எரிக்கிறீங்க. ஆனால் எரித்தாலும் அவன் போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ராஜ்யமே அவனுடைய ராஜ்யம்தான், சாத்தானுடைய ஆட்சின்னுவாங்க முஸ்லீம் சகோதரர்கள். மற்றபடி சீதையை கடத்திட்டு போகிற விஷயமெல்லாம் எதுவும் கிடையாது. ராவண ராஜ்யம் சீதையை போய் கடத்திட்டு வரல. அவன் எல்லா ஆத்மாக்களும் சீதை, எல்லா ஆத்மாவும் ராவண ராஜ்யத்தில் தான் இருக்குது. அவன் கடத்தலை, அங்கே தான் மயங்கி கிடக்கிறோம் நாம், இல்லையா? இப்போ கடத்திட்டு போகிறான்னா என்ன அர்த்தம்? நாம் மயங்கி கிடக்கிறோன்ட்டு அர்த்தம். அப்படி பார்த்தா சீதை அனுமதியோடு தான் ராவணன் கடத்தினான்றது உண்மைதான், இல்லையா? நம்ம விருப்பப்பட்டு தான் நம்ம மயங்கி கிடக்கிறோம். ஸோ அதனால தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை எழுப்புறார். எல்லாருமே ராவண ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சீதையை கடத்துகிற விஷயம்லாம் கிடையாது. ராவண ராஜ்யத்தில் இருக்கிறனால தான் எல்லோருக்கும் துக்கம் இருக்குது. ஆனால் ராம ராஜ்யத்தில் வெறும் சுகம்தான் இருக்கும். ராமர்னு பகவானைத்தான் சொல்லப்படுது. ராமர் பகவான் கிடையாது, பகவான ராமர்ன்றாங்க. இதுதான் பெரிய விஷயம், இல்லையா? திரேதாயுகத்தில் ஒரு ராமர் இருப்பார், அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஆனால் கடவுளை தான் அவங்க ரகுபதி ராகவ ராஜாராம் சொல்றது வந்து கடவுளை சொல்றது. இப்போ உங்களுடைய புத்தி அந்த ஒரு ஸ்ரீராமர் சிவபாபா கிட்ட போகுது. வேற யாருடைய புத்தியிலுமே இறைவன் பற்றி கிடையாது. தந்தை தான் வந்து நம்மளை தங்க புத்தி உடையவராக மாத்துறாரு. உண்மையிலே பாரஸ்நாத் அப்படின்ற பேரு தான் இறைவனுக்கு வைக்கப்பட்டிருக்கு, இல்லையா? தங்க புத்தியாக மாற்றக்கூடியவர். அங்கே கூட விஷ்ணுவோடைய அப்போ பாரஸ்நாத்ன்றது மகாவிஷ்ணுவோடைய பேருப்பில் இருக்குது, இல்லையா? தங்கமானவர் அப்படின்ட்டு. அப்போ தங்க புத்தி உடையவராக மாறுறோம், பாரஸ்நாத்தை மாறுறோம். அங்கே விஷ்ணுவோடைய 2 ரூபங்கள் இருக்குது. 2 ரூபம் என்னது? லக்ஷ்மி மற்றும் நாராயணன். எவ்வளோ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அடங்கி இருக்குது இதில். பாபா தான் நமக்கு விளக்கமாக புரிய வைக்கிறார். நீங்கள் பாபாவுடைய ஒரு வார்த்தையை கேட்ட உடனே எழுந்துடுவீங்க. ஒரு சில பாடல்கள் நன்றாக இருக்கின்றது, நீங்கள் இப்போ யாத்திரையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நாம் ஆன்மீக யாத்திரை செஞ்சிட்டு இருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நம்ம அனைவருக்குமே வழிகாட்டி ஒருத்தர் தான் இப்போ உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து அழைச்சிட்டு போகிறாரு. அனைவரின் வழிகாட்டி அவர் ஒருவரே. அனைவரையும் திரும்ப முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போக அவரே வராரு. இவர் அனைவருக்கும் சத்கதி அளிக்க வந்துதான் ஆக வேண்டும். அதனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் தானே. வீட்டில் அமர்ந்தபடியே இவர் வர வேண்டும். உண்மையில் சிவராத்திரி பாடப்படுகிறது. சரி, இது சூப்பரான பாயிண்ட். நீங்கள் பாடலின் ஒரு வார்த்தை கேட்ட உடனே எழுந்துடுவீங்கன்றார், இல்லையா? சிவபாபாவுடைய ஞானம் அடங்கி இருக்கிற பாடல்கள் இருக்குது, பக்தி பாடல்களும் சரி, சினிமா பாடல்களுமே சரி. கேட்ட உடனே நம்ம எழுந்துடுவோன்றார். அப்போ பாபா குழந்தைங்களுக்கு தான் அந்த மாதிரி பாடல் பிடிச்சி இழுக்கும், இதில் உண்மை இருக்குது அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி ராவணனோடு யுத்தம் பண்ணும்போது ராமர் மயங்கி விழுந்துடுவார், லக்ஷ்மணனும் விழுந்துடுவாங்க. அப்போ மூலிகை எடுத்து வந்து கொடுப்பாங்க. 2-3 இடத்துல அது மாதிரி ஆகும். ஸோ மூலிகை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, சஞ்சீவினி மூலிகைன்ட்டு.
அப்போ அது பார்த்திங்கன்னா அந்த இப்படி வாயில், ஏன்னா மயங்கி கிடக்கிறவங்களுக்கு வாயில் கொடுக்க முடியாது, இப்படி வாசனை தான் வைப்பாங்க, ஏஞ்சிக்குவாங்க. ஸோ அதுதான் பாபாவுடைய ஒரு வார்த்தை நம்மளை எழுப்பும். மாயா கிட்டேருந்து நீங்கள், அதனால தான் பாபா சொல்கிறார் மரண படுக்கையில் இருக்கும்பொழுது கூட வாணியை மிஸ் பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மாயாவில் விழற அன்னைக்கு நீங்கள் வாணியை ஆழமாக படிச்சிருக்க மாட்டீங்க, அல்லது படித்தே இருக்க மாட்டீங்க. அதுதான். ஸோ அது அவ்வளவு முக்கியம். வாணி அவ்வளவு முக்கியம், யோகத்துக்கு ஈக்குவலான முக்கியம் வாய்ந்தது. அப்போ தான் நீங்கள் டக்குன்னு ஏந்திரிக்க முடியும். இல்லாட்டினா அவ்வளோதான். நீங்கள் ஒரு நாள் வாணி படிக்கலை விழுந்தீங்க, அடுத்த நாளும் படிக்கலைன்னா இன்னும் அதிகமாக விழுவீங்க, 3வது நாள் உங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணமே வராது, பாபா விட்டு போயிடுவீங்க. அதனால தான் எப்படியாவது இந்த ஞான மூலிகை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறோம் இல்லையா? பாபா சொல்லுவார், யாத்திரையில் ஆன்மீக யாத்திரை போகிறவங்க, தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகிறவங்க விகாரத்தில் விழ மாட்டாங்க. உங்களுக்கு இந்த சங்கமயுகம் ஃபுல்லாகவே தீர்த்த ஸ்தலம், ஆன்மீக யாத்திரை தான் இல்லையா? அப்போ நீங்கள் விகாரத்தில் விழக்கூடாது, தூய்மையாக இருக்கணும். அது மாதிரி ஒரு வேளை கோயிலுக்கு, சபரிமலைக்கு, அது மாதிரி எங்கேயோ போகும்போது வழியில் அவங்க விகாரி ஆகிட்டாங்கன்னா போக மாட்டாங்க இல்லையா? அது மிகப்பெரிய பாவம்னு புரிஞ்சுக்குவாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, நாம் நிரந்தரமாக ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிராமணர்கள், தூய்மையான பிராமணர்கள், இந்த யஜ்யத்தை பாதுகாக்கிறவங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு அந்த உண்மையான எச்சரிக்கையை, வழியை காட்டக்கூடியவர் ஒரு சிவபாபா தான். ஸோ அவருடைய வழிப்படி நான் நடக்கிறேன்னா பார்க்கணும். இதுதான் பெரிய விஷயம். பாபா 2 வாரம் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை முரளியில் சொன்னார் இல்லையா, உலகியல் மரியாதை பின்னாடி போகிறீங்க, நான் அதை வேண்டான்னு சொல்லலை, ஆனால் ஈஸ்வரிய மரியாதைக்கு விட்டுட்டு அங்கே போயிடாதீங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஈஸ்வரிய மரியாதையோட கம்பேர் பண்ணும். இந்த மரியாதையோட ஒத்து போயிருந்தால் அந்த மரியாதையை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி தான் நம்ம இங்கே பாபாவோடைய வழிக்கு ஒத்து போகிற மாதிரி மற்றவங்க, மற்ற பிராமண பரிவாரமாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிறவங்க சொன்னாலும் அந்த அட்வைஸை மட்டும் கேட்கலாம். ஆனால் பாபா சொல்கிற ஞானத்துக்கு மாறி இருந்துச்சுன்னா அது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி கேட்கக்கூடாது, மாட்டிக்கும். ஏன்னா வழிகாட்டி பாபா தான். பாபா காட்டுற வழி மட்டும்தான் சொர்க்கத்தை நோக்கி அழைச்சிட்டு போகும், மற்றது எல்லாமே நரகத்தை நோக்கி தான் அழைச்சிட்டு போகும். இப்போ துக்கத்திலேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக பாபா வந்திருக்கிறார். எல்லாருக்கும் அவர் ஒருத்தர் தான் உண்மையான வழிகாட்டி. முக்தி தாமத்துக்கு எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறார் இல்லை? எல்லோருக்கும் துக்கத்திலேருந்து முக்தி கொடுத்து முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போக அவரே வரார். மனிதர்கள் யாரும், எந்த மதஸ்தாபர்களும் அழைச்சிட்டு போனது கிடையாது. ஆனால் இறைவன் சொல்கிறார், நான் உங்களை அழைச்சிட்டு போவேன், உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்றார் இல்லையா? சங்கமயுகம் முடியும் போது நம்மளை அழைச்சிட்டு போகிறார். ஏன்னா இதுக்காகவே பாபா பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறார். வந்து தான் ஆகணும். நமக்கு முக்தி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சத்கதி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே இந்த ஞானத்தின் மூலமாக தான் கொடுக்கணும். இறைவன் வாயிலிருந்து மட்டும்தான் உண்மை வரும், வேறு யார் வாயிலிருந்தும் உண்மை வராது. இந்த ஞானம் கிடையாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ஆத்மா, நபி உடம்புல வந்த ஆத்மா, இது எதுவுமே ஃபுல் உண்மையை சொன்னது எல்லாமே உண்மை கிடையாது. இப்போ யாரையுமே அனுப்ப முடியாது. அப்போ உண்மையை மட்டுமே பேசக்கூடிய சமஸ்காரம் இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவரு நேரடியாக மட்டும்தான் உங்களுக்கு சத்கதி கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். அப்போ அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் தானே ஆகணும். ஆனால் நமக்கு புரிய வைக்கணும்னா அவர் மனித உடலில் தான் வரணும் இல்லையா? மனித உடல் மூலமாக தான் இந்த ஞானத்தை சொல்ல முடியும். வீட்டில் அமர்ந்தபடியே இவர் வரணும் இல்லையா? அப்போ பிரம்ம பாபா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்தார். அவர் ஒன்றும் கோயில் கோலத்தை தேடி போயிட்டு இருக்கும்போது அவருக்குள்ளே வரல. வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போதே அவர் வரணும். ஸோ அவர் வந்ததோடைய நினைவாக தான் சிவராத்திரிக்கு அவ்வளோ மகிமை. யார்கிட்டையாவது நீங்கள் போய் சிவனுக்கு தான் உடல் கிடையாதுங்க, பிறகு அவருக்கு பிறந்த நாள், அவருக்கு இரவுலாம் எப்படி வரும், எந்த இரவில் அவர் வர முடியும் உடல் இல்லாமல் அப்படின்னு கேளுங்க. பேரும் இல்லை ரூபமும் இல்லைன்னா அவருக்கு இரவு எப்படி வரும்? சூப்பர் பாயிண்ட் இல்லை? வாவ். பேரு ரூபமே இல்லாத ஒருத்தருக்கு எப்படி இரவு வரும்
லிங்கத்தை தானே காமிக்கிறீங்க. அப்போ அவருக்கு பேர் இருக்குது தானே, சிவன் இருக்குது, ரூபமும் லிங்க வடிவம் வச்சிருக்கிறீங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அது மட்டும் கிடையாது, அவருக்கு தேசமும் இருக்குது, அவர் இந்த இடத்துல இருக்கிறாரு, அவர் வர வேண்டிய டைம், அவருடைய நடிப்புக்கான டைமும் இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதாவது பாபா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ சுகக்கடலே குணக்கடலே இது எல்லாமே அவர் ஒருத்தருடைய மகிமை தான், ஆனால் தெரியாமலே பாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுகக்கடல்னா நமக்கு சுகத்தை தானே கொடுப்பார் கண்டிப்பாக. இப்போ எல்லாருமே பதீத்தமாக அழுக்காக இருக்கிறாங்க. யார் குணவானாக இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி போய் எங்களுக்கு எந்த குணமும் இல்லைன்னு பாடுறாங்க, நாங்கள் கருப்பாக இருக்கிறோம்னு பாடுறாங்க. ஏன்னா இது கருப்பான உலகம் அல்லவா. கருப்பு பாபா சொல்றாரு, மனிதர்கள்கிட்ட எந்த குணமும் கிடையாது. அப்போ குணம் இல்லை, எங்களுக்கு குணம் வேணும், குணத்தினால நிரப்புங்கன்ற எண்ணத்தில் தான் போய் எங்ககிட்ட எந்த குணமும் இல்லைன்ட்டு பாடுறாங்க. இல்லை பிச்சை எடுக்கிறவங்க என்கிட்ட காசே இல்லை, உழைக்கிறதுக்கு எனக்கு கண் இல்லை கால் இல்லைன்னு பாடுறாங்கல்ல, அந்த மாதிரி குணம் இல்லைன்னு பாடுறாங்கன்னா அப்போ ஏன் கண் இல்லை காது இல்லை காசு இல்லைன்றாங்க? காசு வேணும்ன்றதுக்காக. அதே மாதிரி எங்ககிட்ட குணம் இல்லைன்னு இறைவன்கிட்ட பாடுறாங்கன்னா குணத்தை கொடுங்க. நாங்கள் இப்போ கருப்பாயிட்டோம், ஆத்மா கருப்பாயிடுச்சு, இந்த உலகமே கருப்பான உலகமாக இருக்குது, அழுக்கான உலகமாக இருக்குது. கருப்பு கத்திரிக்காயில் எந்த குணமும் இல்லை. கருப்பு அப்படின்னா பதீத்தமான மனிதர்களுக்குள்ள எந்த குணமும் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. குணங்களற்ற மனிதர்களை தான் கருப்பானவர்கள் சொல்கிறது. யார் வெள்ளையாக, அதாவது பரிசுத்தமான ஆத்மாவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தான் குணம் இருக்கும். நீங்கள் ஒரு தந்தையிடம்தான் இந்த ஞானத்தை கேட்குறீங்க, வேற யார் சொல்கிற விஷயத்தையும் எந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்குறதும் கிடையாது, ஏற்றுக்கிறதும் கிடையாது. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஞானத்தின் கருத்துக்களை மட்டும் சொல்லுங்க, திரும்ப திரும்ப இதை சொல்ல வையுங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இதை விட்டுட்டாலே என்ன ஆகும், பக்தி அதை சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் பாபா கிட்ட இருந்து மட்டும்தான் கேட்குறீங்க. இந்த ஞானத்தை கேட்டால் மட்டும்தான் நீங்கள் குணவானா ஆகவும் முடியும். இது பாருங்கள், இதில் ஒன்று சூப்பராக சொல்கிறார், தூய்மையாக இருந்தால் அவங்களுக்குள்ள குணங்கள் இருக்கும்ன்றார். எவ்வளோ பெரிய ரகசியம் இல்லை. தூய்மையாக இருந்தாலே கண்டிப்பாக குணங்கள் இருக்கும்ன்றார். அப்போ அதுக்கு தான் பாபாவை நினைக்க நினைக்க தானாகவே நமக்குள்ளே வந்து அந்த குணங்கள் நிரம்பும். இப்போ அப்படி தூய்மையை ஆக்கிறதுக்காக ஒன்று பாபாவை நினைவு செய்யணும், இன்னொரு விஷயம் பாபா சொல்கிற விஷயத்தை மட்டும்தான் கேட்கணும், பாபா சொல்கிற விஷயத்தை மட்டும்தான் பேசணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதையே திரும்ப திரும்ப சொல்ல வையுங்க. இங்கே உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்குதோ, இங்கே எதை நீங்கள் தாரணை செய்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹாஸ்டலில் சில நாட்களுக்காக வரீங்க, சிலர் 4 நாள் வராங்க, சிலர் 6-8 நாட்களுக்காக வராங்க. அவங்க உட்காந்து பாபா கிட்ட நேரடியாக ஞானத்தை கேட்குறாங்க. நாங்கள் அப்பா அம்மா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோம், நாம் நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மாவோட உட்காந்துட்டு இருக்கிறோன்ற இந்த நம்பிக்கை உங்களுக்கு உருவாகிடணும். இது ஈஸ்வரிய வீடு. வாசல் என்றாலும் வீடு என்றாலும் விஷயம் ஒன்று தான். வாயிலில் வந்தார் என்றால் வீட்டில் வந்தார், வாயிலிருந்து உள்ளே வீட்டில் வந்தார். எனவே இங்கே ஈஸ்வரிய வீடாகும். சகோதரன் சகோதரி இருக்கிறாங்க, ஆகவே இதற்கு இந்திரபிரஸ்தனும் சொல்லப்படுது.
இவங்க ஞானத்தின் தேவதைகள். வரிசை கிரமத்தில் இவங்க ஞானத்தின் தேவதைகள் வரிசை கிரமத்தில் பேர் வைக்கப்பட்டிருக்கு. இது சிவபாபாவுடைய தர்பார், அதாவது சபையாகும். இங்கிருந்து நீங்கள் வெளியே போனதும் மனநிலையில் இரவு பகல் வித்தியாசம் ஏற்பட்டுருது. சேவைக்காக செல்பவர்களுக்கு புத்தியில் சேவை செய்யணும்னு இருக்குது. நாடகத்தின் சக்கரத்தை கூட நீங்கள் புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. பாபா சூப்பராக சொல்லிப்பாங்க. இங்கே நமக்கு கிடைக்குது பாருங்க ஒரு சுகம். எல்லோரையும் சகோதர சகோதரியாக பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு அமைதி இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க என்னுடையவங்கன்ற அந்த எண்ணம் வரும்போது தான் நமக்குள்ள பற்று, அதன் காரணமாக சுமை, அதன் காரணமாக பிற்காலத்தில் துக்கம் எல்லாமே வருது. ஆனால் பாபா சொல்றார், அந்த மாயாவுடைய சுகம் உங்களுக்கு வேண்டாம். இங்கே இறைவனை நினைத்து நினைத்து உருகுறீங்க பாருங்க, அதனால உங்களுக்கு அதிந்திரிய சுகம் கிடைக்குது பாருங்க. அதை தாரணை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதேமாரி பாபா சொல்கிற இந்த தெய்வீக குணங்களையும் தாரணை செஞ்சிட்ருங்க. அதுதான் நல்லது உங்களுக்கு. இந்த அதிந்திரிய சுகத்திலும் தெய்வீக குணங்கள்லையும் மூழ்கி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இது ஹாஸ்டல், வெளியில் இருக்கிற உலகம் உங்களை கெடுத்துடுன்றதுக்காகத்தான் இங்கே மதுபன் ஹாஸ்டல் இருக்குது. வந்து தங்கி புத்துணர்வு அடையிறோம். 4 நாட்களோ 8 நாட்களோ தங்கி. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்பா கிட்ட வந்துடும், அப்பா அம்மா சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னா அது உண்மையிலே நம்மளுடைய வீடு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு உருவாகணும் இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாபா குழந்தை ஆனதுலேருந்து வருஷம் மதுபனுக்கு போவாங்க. அப்போ என்ன அங்கே இருக்குது? நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு ஏன் போகணுன்ற கேள்வி வருமா? ஸோ அதுதான். ஸோ அந்த நம்பிக்கை உருவாகணும். இது ஈஸ்வரிய வீடு. அதனால் நம்ம வீடு வாசல் எப்படி சொன்னாலும் அதுதான். அங்கே தான் பாபா வாசல் வழியாக வீட்டுக்கு வரார், இந்த ஞானத்தை கொடுக்குறார். இது ஈஸ்வரிய வீடுன்னு புரிஞ்சுக்குங்க இல்லையா? நமக்கு அப்போ 2 வீடு ஆயிடுது. ஒன்று பரந்தாமம், இன்னொன்று மதுபன். அப்போ இங்கே சகோதரன் சகோதரி இருக்கிறாங்கல்ல, அப்போ இந்திரபிரஸ்த பாண்டவர்கள் போய் உருவாக்குறாங்க. ஸோ பாண்டவ சகோதரர்கள் இருக்கிற இடத்துக்கு இந்திரபிரஸ்துன்னு பேர் வச்ச மாதிரி இங்கேயும் நீங்கள் சகோதரர்கள் இருக்கிறீங்க. அப்போ இது இந்திரபிரஸ்த். அப்போ நீங்கள் இந்த ஞானத்தின் தேவதைகள் வரிசை கிரமத்தில் பேர் வைக்கப்பட்டிருக்குது. இதோடைய நினைவாக பக்தியில் கூட பேர் வைக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே சிவபாபாவுடைய சபை. உண்மையிலே இந்திரன் வந்து சிவபாபா தான் இல்லையா? இங்கேருந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாபா வீட்டில் காட்லி ஸ்டுடியோவில் காட் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு படம் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து தேவனுக்கெல்லாம் தேவன், தேவனின் தேவன் அப்படின்னு பேர் தமிழில் வைக்கிறாங்களாம். ஆனால் இந்த தேவன்ற வார்த்தை வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயன்படுத்துறது. ஏற்கனவே வெள்ளை ட்ரெஸ்ஸை பார்த்தா கிறிஸ்டினான்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக தேவேந்திரன் வைக்கலாம். இந்திரன், தேவர்களின் தலைவன் தான் இந்திரன் இல்லையா? தேவேந்திரன் அப்படின்னா அது கிறிஸ்டின் நினைக்க மாட்டாங்க, அது இந்து மதத்தில் இருக்குன்ட்டு. ஸோ பாபா எப்படி வைக்கிறாருன்னு தெரியல. இப்போ பாபா சொல்கிறாரு, இது சிவபாபாவுடைய சபை. இங்கே இருக்கும்போது உங்கள் மனநிலையே வேறு மாதிரி இருக்கும். வெளியே போனோடனே மனநிலை சுத்தமாக மாறிடும். இரவு பகலுக்கான வித்தியாசம் வந்துடும்ன்றார். உண்மை தானே? அதில் பாருங்க, அதில் மதுபனில் போனாலே அவ்வளோ டிஃப்ரென்ஸு. அந்த மதுபனில் இருந்துக்கிட்டே பிரம்ம பாபா தனியாக இருப்பார், ஏகாந்தத்தில் இருப்பார். பெரும்பாலான டைம் அதான் எல்லாரும் கூடயும் பழகுவார், பட் ஆனால் பெரும்பாலும் தன்னை தனியாகவே வச்சுக்குவார். அது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அந்த மனநிலை, அந்த பாபாவுடைய போதையில் மயங்கி இருக்கிறது தன்னை விடுபட்டு வச்சுருக்கணும். எப்படி பிரம்ம பாபாவுக்கு வந்து அந்த பாபாவுடைய காட்சி காட்சோன்னா இந்த உலகமே பிடிக்காமல் போயிடுச்சு. எகிப்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட, பாபா வர்றதுக்கு கொஞ்சம் தினங்களுக்கு முன்னாடியே கூட அவருக்கு பிடிக்கல. தனிமையில் பழகிறார், தனிமையாகவே இருக்கிறார். பாபா வந்ததுக்கப்புறமும் இந்த உலகில் விஷயம் எதுவுமே பிடிக்கல. ஸோ இதில் வந்து
நம்ம பாபா குழந்தை ஆன பிறகும் நமக்கு தனிமை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய சகோதரர்கள் பார்த்திங்கன்னா பர்வதமலை அந்த மாதிரி இடத்துக்கு போய் தியானம் பண்ணுறாங்க, தனியாகவோ அல்லது 2-3 சகோதரர்கள் சேர்ந்து போயோ. ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி போக வசதி இல்லாதவங்க இருக்கவே இருக்குது மொட்டை மாடி இல்லையா? ஸோ மொட்டை மாடியில் 2 மணி அது மாதிரி ஏந்திரிச்சு, ஏன்னா அந்த டைம் தான் அமைதி இருக்கும். அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் கூட அமைதி இருக்காது. ஏன்னா மொட்டை மாடியில் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா? அப்போ அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். தனியாக அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுலேருந்து நீங்கள் எட்ட வர்றதே உங்களுக்கு துக்கமாக இருக்கணும். ஸோ அப்படி ஒரு வித்தியாசம் உங்களுக்கு மதுபன் போயிட்டு வந்தால் வருது. அதனால தான் உங்களுக்கு மதுபனை விட்டு வரும்போது நம்மளை அறியாமல் கண்ணில் தண்ணி வர்றதுடைய காரணமும் அதுதான். சேவைக்கு போகிற குழந்தைங்களுக்கு, அதாவது பாபா விட்டு போகிறோம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம சேவை போகணும், சேவை செய்யணுன்றது புத்தியில் இருக்கும். சேவை செய்கிறது என்ன? நாடகத்தோட சக்கரத்தை புரிய வச்சு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸி தானே. இப்போ நாம் அந்த மாதிரி சேவைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ பாபா தயார்படுத்துறாரு. 69க்கு முன்னாடி வந்த வாணி இது. பாபா நம்மளை அழிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு. அதனால் மூட்டு மூச்சுகள் எல்லாம் கட்டி வச்சுட்டு தயாராக இருக்கணும் பாபா எப்போ கூப்பிட்டாலும் போகிறதுக்கு. பாபாவுக்கு நாம் பழைய சோழிகளை தான் கொடுக்குறோம், புதுசாக எதுவும் கொடுக்கல. அவர் தான் நமக்கு புதுசாக வைர வைடூரியங்களை திருப்பி கொடுக்குறாரு. அதனால் பாபா சார் அழைச்சிட்டு போகிறாரு, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. இது சூப்பர் இல்லையா? ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவருக்கு அவங்க கம்பெனி மூலமாக வெளிநாட்டில் வேலைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து எல்லா மூட்டை முடித்து பழைய ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டார். எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டேன்னு சொன்னோம், ஐயோ அங்கே எல்லாம் இருக்கும், என் வாய் ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சொர்க்கத்தில் எல்லாமே இருக்கும். அதனால் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் உங்கள் புத்தியிலேருந்து கைட்டி தூக்கி கடாசுங்க, மூட்டை போட்டு இல்லையா, மூட்டையில் பழசெல்லாம் போட்டு கட்டி வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் தனியாக வர்றதுக்கு தயாராக இருங்க. சோழி எல்லாம் குப்பை தான், எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துடுங்க. நீங்கள் சோழியை கொடுக்குறீங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு அனைத்தையும் தங்கமாக கொடுக்குறாரு. ஞானமான சரோவரில் நீங்கள் தான் மூழ்கிறீங்க. அப்போ ஞான சரோவரில் மூழ்கிறாங்க அப்படிங்கிறது படிப்புடைய விஷயம். ஞானம்ன்றது படிப்பு இல்லையா? இதன் மூலமாக தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு தேவதை ஆகுறீங்க. தேவதைன்றது வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஒன்றும் சிறகுகள்லாம் இருக்காது இல்லையா? கிறிஸ்தவ மதத்தில் தேவதைகள்னால் ஒரு ரெக்கை இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக ஆகுறீங்க, சொர்க்கத்தில் இருப்பீங்க, அது தேவதை. இதே பூமி சொர்க்கமாக மாறும். மற்றபடி உங்களுக்கு அங்கே ரெக்கையெல்லாம் இருக்காது. ஆனால் அங்கே உங்களுடைய மாளிகைகள், ஆபரணங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ மாயை நம்மளுடைய சிறகுகளை துண்டித்து இருக்கிறது. அதனால் நம்மளால் பறக்க முடியல. அப்போ இங்கே பறக்கிறதுன்னு சொல்கிறது என்னது? புத்தியினால் லேசாக பறந்துட்டு இருக்கிறது, மற்றபடி ரெக்கை வச்சு பறக்கிறது கிடையாது. ஸோ இது புரிஞ்சிக்கணும் நீங்கள். ஸோ சொர்க்கத்தில் நீங்கள் புத்தியினால் பறந்துட்டு இருப்பீங்க, அதாவது குஷியாக இருப்பீங்க. குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா மண்ணை வச்சு கூட அப்படியே ஜாலியாக விளையாண்டுருக்கோம். அப்படின்னா என்ன, அது வேற ஒரு உலகத்தில் பறந்துட்டு இருக்குது இல்லையா? ஸோ ஆனால் நம்மளை மாயா இது ஒன்று இது ஒன்று இதுன்னு சுமையை அதிகமாக கொடுத்ததுனால என்ன பண்ணுது, நம்மளால் பறக்க முடியல. ஆத்மா உண்மையிலே ராக்கெட்டு மாதிரி, ஒரு இருக்கிறதுல செம ஸ்பீடான ராக்கெட் ஆத்மான்றார். ஒரு வினாடியில் தமிழ்நாட்டில் சரீரத்தை விடுற ஆத்மா அடுத்த செகண்டே போய் அமெரிக்காவில் ஜென்மம் எடுக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ராக்கெட்டு மேலே அனுப்புனா கடவுளுக்கு பக்கத்தில் போகுது போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, கடவுள் என்ன ராக்கெட்டு போகிற இடத்துல உட்காந்துன்னு இருக்கிறாரு? இது எல்லாமே காலாட்படையின் ஒரு பகுதி ஆத்மாவுக்கு தான் சொல்லப்படுது.
பாபா நம்மளுடைய வழிகாட்டின்னு புத்தியில வரணும். நிறைய ஆத்மாக்களை பாபா அழைச்சிட்டு போறாரு. என்னுடைய வேலையே உங்களை அழைச்சிட்டு போறது தான்னு பாபா சொல்றாரு. நான் சகஜ யோகம் மற்றும் ஞானத்தை கற்பிக்கிறேன். நான் நாலேஜ்ஃபுல், நான் வருகிறேன் அல்லவா, இவருக்குள்ள உட்கார்ந்து உங்களுக்கு என்னோட அறிமுகத்தை கொடுக்கிறேன். எப்படி உங்களுடைய ஆத்மாவில் 84 பிறவிக்கான நடிப்பு இருக்குதோ அதே மாதிரியே சிவபாபாவுக்குள்ளேயும் இருக்குது, நடிப்பு இருக்குது. அவருக்கு 84 பிறவி கிடையாது, பட் அவருக்குள்ளேயும் நடிப்பு இருக்குது. அதைத்தான் நான் மீண்டும் நடிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்னை விட அதிகமாக நடிப்பு இருக்குது. நானும் 6 கல்பத்துக்கு வானப்பிரஸ்தத்தில் போய் உட்காந்துக்கிறேன், எந்த நடிப்பும் கிடையாது. சொர்க்கத்தில் நாம் இருக்கும்போது அவருக்கு நடிப்பே கிடையாது, வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறார். ஆனால் உங்களுடையது தான் ஆல்ரவுண்ட் பார்ட். பகவானுக்கு படைப்பதற்கான தூண்டுதல் வந்ததுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதையுமே புரிஞ்சிக்கல. என்னுடைய நடிப்பு வரும் பொழுது நான் இந்த சாதாரண உடலில் உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். நான் கர்ப்பத்தில் வரமாட்டேன். நிச்சயமாக நான் மனித உடலில் தான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். அதை விட்டுட்டு நான் ஆமை, மீன் போன்ற உடல்லையா வருவேன்? நான் பதிதர்களை எப்படி பரிசுத்தமாக்குறேன்ட்டு உங்களுக்கே தெரியுது. எப்படி ஆக்குறேன்? உங்களுக்கு உட்காந்து இந்த ஞானத்தை கொடுக்கறதன் மூலமாக. பரமபிதா பரமாத்மா சகஜ ராஜயோகம் மற்றும் ஞானத்தை கற்பித்து உலகத்துக்கு நம்மளை அதிபதி ஆக்குறாரு. இவருக்கு மந்திரவாதி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா நரகத்தை சொர்க்கமாக மாத்துறாரு இல்லையா, உங்களுக்குத்தான் பாபா இந்த அனைத்து ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறாரு, பாபா குழந்தைங்களே ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க ராக்கெட் பாபா கிட்ட போகுதுன்னு. இப்போ பாபா சொல்கிறாரு இல்லையா, பாபா இருக்கிற இடத்துக்கிட்டலாம் நெருங்க கூட முடியாது. அப்போ அவங்க காலாட்படையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் நான் இதை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. மனிதனால் போய் அவர்கிட்ட நெருங்க முடியுமா? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், பாபா நமக்கு உண்மையான வழிகாட்டி. அவர் சொல்கிறத தான் கேட்கணும். உட்காந்து உலகத்தில் இருக்கிறது அதுதான் உலகில், இந்த பழைய உலகத்துடைய எந்த செய்தியும் கேட்காதீங்கன்றார். பாபா நம்மளுடைய வழிகாட்டி. அவருக்கு எப்போ நம்மளை எப்படி அழைச்சிட்டு போகணும், எப்படி கைட் பண்ணணும்னு தெரியும். மற்ற எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நிறைய ஆத்மாக்களை பாபா அழைச்சிட்டு போகிறாரு. ஏன்னா அதுதான் அவருடைய வேலை, அழைச்சிட்டு போகிறது தான் அவருடைய வேலையே. ஸோ அவருடைய வழியைத்தான் நாம் கேட்கணும், பின்பற்றணும். பாபா கிட்ட மட்டும்தான் ஞானம் இருக்குது, ஞானக்கடல்னு அவர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவரே நமக்கு இந்த சகஜ ராஜ யோகத்தையும் இந்த ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். பிரம்மா உடலுக்குள்ள எப்படி இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, அதன் மூலமாக புது உலகம் படைக்கப்படுது அப்படின்றது நமக்கு தெரியுது, பார்த்துட்ருக்குறோம் நேரடியாக. ஆனாலும் பாபா நினைக்கும் பொழுதெல்லாம் வர முடியாது. அவரும் இந்த நாடகத்தில் கட்டுப்பட்டுருக்காரு. நம்ம எப்படி நமக்கு என்ன பதிவாயிருக்குதோ அந்த நடிப்பை தான் நடிக்கிறோமோ, நமக்குள்ளே 84 பிறவி நடிப்பு பதிவாயிருக்க மாதிரி அவருக்குள்ளேயும் பதிவாயிருக்கு. ஆனால் நம்ம 5000 வருஷம் நடிக்கிறோம், அவர் 2500 வருஷம் தான் நடிக்கிறார் இல்லையா. பக்தியிலேருந்து தான் அவருடைய பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. பக்திக்கு முன்னாடி அவருக்கு எந்த நடிப்புமே கிடையாதுன்றார். வானப்பிரஸ்த நிலையில் அங்கே போயிடுறாருன்றார். ஸோ முழு நடிப்பும் உங்களுக்கு தான். ஸோ அதுவும் ஒரு காரணம். சக்கரத்தை காட்டுறது, சக்கர பிறப்பிறப்பு சக்கரத்தில் நாம் வரோன்றது ஒன்று. முழு நடிப்பும் ஆத்மாக்களாகிய நமக்கு தான் இருக்குது, பரமாத்மா கிட்ட கூட இல்லைன்றதும் ஒரு அர்த்தம். இது எவ்வளோ பெரிய ரகசியம் இல்லையா. ஸோ இறைவன் உலகத்தை படைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்குதுன்றாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அவருக்கு அந்த நடிப்பு வரும்பொழுது
நடிக்கிறாரு. ஸோ இது அவங்களுக்கு தெரியாது, யாருக்கும் இது ஒரு நாடகம், இறைவனும் நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்காருன்ற விஷயம் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபா சொல்கிறார், அவருடைய நடிப்பு வரும்பொழுது பிரம்மாவுடைய சாதாரண உடலில் நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குறாரு. மற்றபடி அவர் கர்ப்பத்தில் வர்றது கிடையாது, மனித உடலில் தான் வர்றார். ஆனால் கர்ப்பத்தில் மனித ஜென்மம் எடுக்கிறது கிடையாது. பிரம்மா பாபாவுடைய 60வது வயசில் பிரவேசித்து ஞானத்தை சொல்லிட்டு போயிடுறார். பிரம்மா உடல்லேவும் இருந்துட்டும் இருக்க மாட்டார். அதான் பாபா கேட்குறாரு, நான் மனித உடலில் தானே கற்றுக் கொடுக்க முடியும், ஆமை பன்றி இந்த மாதிரி உடலில் இருந்தால் வர முடியும். மனிதர்கள் மச்ச அவதாரம் என்னென்னமோ அவதாரம் சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுது, இந்த ஞானத்தை கொடுத்து நான் எப்படி உங்களை தூய்மை ஆக்குறேன், அதுக்காக இந்த ஞானத்தை எப்படி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு தெரியுது. இந்த ராஜயோக ஞானத்தின் மூலமாகத்தான் உலகத்துக்கு அதிபதியாக நீங்கள் ஆகுறீங்க. ஸோ இந்த ஞானத்தை கொடுத்து உலகத்துக்கு அதிபதியாகவும் இந்த நரகத்தை சொர்க்கமாகவும் மாற்றுறதுனால தான் சிவபாபாவுக்கு மந்திரவாதியின் பேர். எல்லா ரகசியத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். உலகம் எப்படி அழியும், இவங்க தங்களுக்குள்ளே எப்படி சண்டை போட்டுக்குவாங்க, எப்படி இரத்த நதி ஓடும், பிறகு எப்படி பால் மற்றும் நெய்யின் நதியும் ஓடும், இதை தந்தை உட்கார்ந்து புரிய வைக்கிறாரு. பாண்டவர்கள் சண்டை போடுறாங்களா, தேக உணர்வை விட்டுட்டு என்னை மட்டும் நினையுங்கன்னு தான் பாபா சொல்றார், போய் சண்டை போடுங்கன்னு சொல்லலை இல்லையா. மதங்கள் இறைவனே நம்மளை சண்டை போட சொன்னதாக காட்டிட்டாங்க. இறைவன் நினைக்க தான் சொல்றாரு. கடைசி நேரத்துக்கு ஏற்ப நினைவு இருக்கும். தத்துவ யோகிகள் பிரம்மத்தில் நாங்கள் கலந்துடுவோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, யாருமே பிரம்மத்திலையும் கலக்கிறது கிடையாது, ஜோதியோட ஜோதியாகவும் ஆகிறது கிடையாது. பாபா மன்மனாபவன் சொல்கிறார் இல்லையா, மனதால் பாபாவோட கலந்துடுங்க, அவ்வளவுதான். அதாவது பாபாவுடைய நினைவில் கலங்க, மற்றபடி ஸ்தூலமாக கலக்க முடியாது. தலையில் நிறைய சுமை இருக்குது. ஸோ அதை பாபாவுடைய நினைவின் மூலமாகத்தான் அந்த பாவச்சுமை அழியும். அப்படி இல்லைன்னா என்னாகும், தர்மராஜ் மூலமாக நிறைய தண்டனை அடைய வேண்டி இருக்கும். ஸோ பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குற இல்லையா, உலகம் எப்படி அழிய போகுது இல்லையா, அது நமக்கு சொல்லியிருக்கிறார் நிறைய விஷயங்கள். அணுகுண்டெல்லாம் அதுக்கு தான் தயாரிக்கிறாங்க, இயற்கை சீற்றமும் வரும். ஆனால் யாதவர்கள் தங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, உங்கள் கூட யாரும் சண்டை போட மாட்டாங்க, நீங்களும் யாரு கூடயும் சண்டை போட மாட்டீங்க. ஆனால் அதை சாட்சியாக பார்த்து அவங்களுக்கு அமைதியை கொடுக்க வேண்டியதுதான் உங்களுடைய வழி. அந்த நேரத்தில் உங்களுடைய சுய தர்மத்திலேருந்து நீங்கள் கீழே இறங்காமல் இருக்கணும். இதுதான் பெரிய விஷயம். அதாவது யாருக்கும் துக்கம் கொடுக்காம. ஏன்னா சுற்றி நடக்கிற சம்பவம் சாதாரண மனிதர்களுடைய கோபத்தை தூண்டும். நீங்கள் பாபாவுடைய நினைவு சரியாக பண்ணாமல் யோக பலத்தை அதிகப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்குள்ளேயும் சாதாரண தன்மை வெளிப்பட ஆரம்பிச்சிடும், மாட்டிக்கும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய தண்டனை ஆகிடும். ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, இந்த உலகத்தின் மீது புத்தியை செலுத்தாதீங்க, ஆல்ரெடி செத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு 84 அப்பா அம்மா கணவன் மனைவி நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு ஞாபகமே இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறவங்களும் அதே மாதிரி இதையும் மறந்துடுங்க. இப்போ முந்தைய ஜென்மத்தில் உங்களுக்கு கணவனாகவோ குழந்தையாகவோ இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், உங்கள் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு வலிக்காது இல்லை. அந்த மாதிரி இப்போ இருக்கிறவங்களும் நீங்கள் மறக்க முடியணும் யோக பலத்தின் மூலமாக. பாபா சொல்கிறாரு, பாண்டவர்களுக்கு நான் ஒன்றும் சண்டை போட கற்றுக் கொடுக்கல, ஆனால் அங்கே பாண்டவர்களுக்கு சண்டை போட கற்றுக் கொடுத்தா மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ பாபா கற்றுக் கொடுக்குறதெல்லாம் என்னது, தேக உணர்வை விட்டுடு, அது உனக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். ஆனால் இந்த ஞானம் வெளிப்படுது மகாபாரதத்தில், அமைதி தான் முக்கியம், அமைதிக்காக நாம் எதை வேணாலும் தியாகம் செய்ய தயாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க பல தடவை. அதான் பாபா சொல்கிறாரு,
தேக உணர்வை விட்டுட்டு என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. கடைசி நேரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு நினைவும் இருக்கும்ன்றார் இல்லையா? அந்த நேரம் நினைவு பக்காவாகும் போதே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. அப்போ நமக்கு சின்ன தப்பு பண்ணால் கூட நமக்கு பயங்கர எரிச்சலாக இருக்கும். என்ன இத்தனை வருஷம் ஆகியும் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோமேன்ட்டு. அப்போ டக்குன்னு அந்த எரிச்சல் வரும்போதெல்லாம் பாபாவோட ஐக்கியமாக ஆரம்பிப்பீங்க புத்தியினால், நினைவு சொல்கிறது. மற்றபடி போய் இறைவன் ஜோதியோட ஜோதி ஐக்கியமாகிறது, பிரம்ம தத்துவத்தில் கலக்கிறதெல்லாம் நடக்காத விஷயம். தவறாக சன்னியாசிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தத்துவ யோகிகள், தத்துவ ஞானிகள். தத்துவத்தை பற்றிய ஞானம் தான் தெரியுமே தவிர ஆத்மாவை பற்றிய ஞானமோ பரமாத்மாவை பற்றிய ஞானமோ அவங்களுக்கு தெரியாது. பாபா சொல்றாரு, உங்கள் தலையில் நிறைய பாவச்சுமை இருக்குது குழந்தை, அதை எரிக்கிறதுக்கு ஒரே வழி என்னுடைய நினைவு தான். அப்படி நீ எரிக்காமல் அலட்சியமாக இருந்துட்டா என்ன ஆகும்? தர்மராஜ் மூலமாக நிறைய தண்டனை அடைய வேண்டி இருக்கும். தர்மராஜ் கூடவே இருக்கிறாருன்றார் பாபா இல்லையா? ஸோ அப்பப்போ நமக்கு தண்டனை அடைஞ்சிட்டே இருப்போம். நமக்கு நல்லாவே தெரியும். பாபா சொல்கிறார் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசக்கூடாது. அதையும் மீறி நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால தப்பாக பேசினா பேசி முடிச்ச அடுத்த செகண்டை உங்களுக்கு தண்டனை ஸ்டார்ட் ஆகுறது தெரியும். உங்களுக்கு மனசு அப்படி பாரமாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் உள்ளடக்கும் சக்தி இல்லை. ஏன்னா முக்காவாசி பாபா குழந்தைங்களுக்கு சென்டரில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி உள்ளடக்கும் சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது சமீபமாக இல்லையா? கடைசி நேரத்தில் போக போக அந்த உள்ளடக்கும் சக்தி தான் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? மற்றவர்களுடைய குறை தெரிஞ்சும் அதை நாம் வெளிப்படுத்தக்கூடாது, மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னால் மாட்டிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாபா சொல்றார், மற்றவர்களுடைய குறையை பார்க்காதீங்க, பார்த்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட பக்குவப்பட்டவங்க கிட்ட சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிடுங்கன்றார். ஆனால் இது யாருக்குன்னா ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் பெஸ்ட்டு என்னன்னா யார்கிட்டையுமே சொல்லாமல் உள்ளடக்கிக்கிறது தான் பெஸ்ட். இது முடியாதவங்களுக்கு தான் அந்த ஆப்ஷன். அப்போ சரி, இது நம்ம சென்டரில் இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறோம், அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க? அப்போ இது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது இல்லையா? அப்போ அவங்க இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுவாங்க. எல்லாருடைய நிம்மதியும் கிடைக்கும். கடைசியில் எங்கே போகும்? அது ஜானகி தாதிகிட்ட போகும். ஜானகி தாதி என்ன சொல்லுவாங்க? எப்பா இந்த குப்பையில் நீயே வச்சுக்கோ, பாபா பார்த்துக்கோ, போன்றாங்க. இந்த சக்தி உங்களுக்கு முன்னாடியே கிடையாது. அதுதான் பிரச்சனை இல்லையா? பாபா கிட்ட விடக்கூடிய சக்தி இல்லாமல் உள்ளடக்க முடியல. யார்கிட்டயாவது சொல்லி நாமளே பெரிய குழப்பமாக்கிடுறோம். அப்போ அதனால தான் நம்பிக்கை துரோகம் அதெல்லாம் வந்துடுது. இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ என்ன ஆகும்? அப்போ உள்ளடக்கும் சக்தி வராததுக்கு காரணம் யோக பலம் இல்லை. அப்போ நீங்கள் செய்கிறது பாவமாயிடுது. தர்மராஜ் மூலமாக தண்டனை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் பாபாவுடைய நினைவில் மூழ்கி பாபா கிட்ட போகணும், அவ்வளோதான். ஒருவேளை நீங்கள் ரொம்ப காலமாகவே பாபாவை நினைக்கலை அப்படின்னா கடைசியில் அந்த நிலை வரவே வராது. சூப்பர் இல்லையா? கடைசியில் ஒரு வினாடியில் நம்ம அந்த நிலைக்கு வந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு விட்டீங்கன்னா கடைசியில் அது வரவே வராதுன்றார் இல்லையா? நீண்ட கால பயிற்சி, திடீர்னு போய் தண்ணியில் போய் நான் கடைசியில் நீச்சலே கற்றுக்காமல் கடைசி நேரத்தில் போய் ஆபத்து வர நேரத்தில் நான் நீச்சல் அடிக்கிறேன்னா வருமா? அந்த மாதிரி தான் இதுவும். கடைசியிலலாம் அந்த நிலை வராது. ஸோ ரொம்ப காலமாக அந்த பயிற்சியிலே நீங்கள் இருக்கணும், பாபாவுடைய நினைவிலே. நிறைய சன்னியாசிகள் கூட அமர்ந்தபடி தன்னுடைய சரீரத்தை விடுறாங்க. ஏன்னா பாபாவுடைய நினைவில் தான் உங்களோட சரீரத்திலிருந்து ஆத்மா பிரியணும். ஸோ இப்போத்துலேருந்தே அந்த பயிற்சி பண்ணாதான் உங்களால் முடியும். கடைசி நேரத்தில் முடியாது. ஸோ அதுக்கு தடையாக இருக்கிற மாயைக்கிட்ட இருந்து இப்போவே நீங்கள் உங்களை விலக்கிக்கணும், பாதுகாத்துக்கணும். பாபா சொல்றாரு, பக்தர்களின் மகிமை ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. இருந்தாலும் அவங்க மறுபிறவி எடுத்துத்தான் ஆகணும். இப்போ நான் அனைத்து ஆத்மாக்களையும் உடன் அழைத்து செல்வேன்னு பாபா சொல்றாரு. எப்படி பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுன்னு இரவும் பகலும் இதே சிந்தனை அல்லது இதே கவலை உங்களுக்கு இருக்கட்டும். நல்லது, செம பாயிண்ட் இல்லையா? பாபா குழந்தைங்க கவலையற்ற மகாராஜா. ஆனால் இந்த கவலை எப்பவுமே இருக்கணும். எப்படி பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது, நான் எப்படி அனைத்து பாவத்திலேருந்தும் விடுபடுறது, ஐயோ நான் இன்னும் சதப்பிரதானம் ஆகலையே, இதே கவலை இதே சிந்தனை தான் இருக்கணும் உங்களுக்கு. இப்படியே போயிட்டு இருந்தால் என்னுடைய இறுதி நிலைமை என்ன ஆகுது, நான் என்ன பதவி அடையிறதுன்னு உங்களுக்கு உங்கள் மேலே கோபம் வரணும்.
நான் இவ்வளோ அலட்சியமாக இருக்கிறேனே அப்படின்றது. பாபா சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் நீண்ட காலமாக பாபாவை நினைக்கவே இல்லை அப்படின்னா கடைசியிலலாம் அந்த நிலை வராது. சந்நியாசிகளே தன்னுடைய விருப்பப்படி சரீரத்தை விடுறாங்கன்னா அதுக்கு ரொம்ப நாள் பயிற்சி பண்ணுறதுனால தான் முடியுது. சன்னியாசிகளுடைய மகிமை கூட சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. ஆரம்பத்தில் அந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் போக போக என்ன ஆயிடுது, மறுபிறவி எடுக்கும்போது சக்தி இழக்கிறாங்க. இழந்து தான் ஆகணும், மறுபிறவி எடுத்து தான் ஆகணும். ஸோ எல்லா ஆத்மாக்களையும் கூட அழைச்சிட்டு போகிறதுக்குத்தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ இரவு பகலாக இந்த பாபாவுடைய அறிமுகத்தை எப்படியெல்லாம் நாம் கொடுக்கலாம். பாவம் அதிகமாக இருக்குது, அதை விடுவிக்கிறதுக்காக இறைவன் வந்திருக்காரு, அவரை நினைங்க சொல்லலாம். சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தீங்க, அந்த நிலை வரப்போகுது, மீண்டும் அந்த சக்தி அடையிறதுக்காக பாபா நினைங்க சொல்லலாம். உங்களுக்கு இப்போ இருக்கிற கஷ்டத்துலேருந்து விடுபடணுமா, பாபா நினைங்கன்னு சொல்லலாம். நிறைய வழி இருக்குது இல்லையா. ஸோ எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மதத்தினருக்கு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எப்படி சொல்லலாம். இதை பற்றியே சிந்தனை செய்யுங்க, இதை பற்றியே எழுதுங்க, இதை பற்றியே நோட்டீஸ் எப்படி அடிக்கிறது, பேனர் எப்படி அடிக்கிறது, புக்கில் எப்படி போடுறது, டிவியில் எப்படி போடுறது, உலகம் ஃபுல்லாக எப்படி பரவ வைக்கிறது, யார் யார்கிட்ட சொல்கிறது, இதை பற்றியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. செயல்படுத்தவும் செய்யுங்க இல்லையா. சிந்தனை வந்த உடனே அது காரியத்தில் வரணும்னு சொல்கிறார். அப்போ தான் இந்த உலகத்து விஷயத்துலேருந்து விடுபட்டு இருப்பீங்க, பேரானந்தத்தில் இருப்பீங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், ஒரு சிவ தந்தை கிட்ட இருந்து மட்டும்தான் கேட்கணும். அது மட்டும்தான் ஸ்ரீமத். வேற யார் சொல்றதும் எக்ஸப்ஷனே கிடையாது. எத்தனை வருஷத்து பாபா குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்க சொல்றதுலையும் மன வழி கண்டிப்பா இருக்கும். அதனால ஒரு சிவபாபா கிட்ட மட்டும்தான் வழி கேட்கணும். வேற யாருக்கிட்டையும் எந்த விஷயமும் கேட்கக்கூடாது. ஆனால் ஆரம்பத்தில் அப்போ தான் வராங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்கலாம். அவங்களே பின்னாடி ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் யோசித்து பார்த்தாங்கன்னா தெரியும், நம்மளை தப்பாக தான் இவங்க கைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. இப்போ பாபா சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, இந்த ஞானத்தை மட்டும்தான் அவங்க வாயிலிருந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், மற்றவங்களையும் சொல்ல வைக்கணும் இல்லையா. பாபா இன்னைக்கு என்ன சொன்னார், இன்னைக்கு என்ன சொன்னார், அப்படி. அதுக்காக அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பண்ணுறது ஸ்ரீமத் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்ரீமத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கே டைம் ஆகும் இல்லையா. ஸ்ரீமத்துன்னு மற்றவங்களை நோன்றதே ஸ்ரீமத் கிடையாதுன்றதே ஒரு மிகப்பெரிய ஸ்ரீமத் இல்லையா. ஸோ அதுவே தெரியாமல் பண்ணுறது. அப்போ மற்றவங்களை ஞானத்தை சொல்ல வைக்கிறதுனா இன்றைக்கி என்ன பாபா என்ன சொன்னார் அப்படி சொல்ல வைக்கிறது. அவங்க தப்பு பண்ணுற நேரத்தை போய் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு விரலை காட்டாதீங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு. அவங்கள மகிமை பாடுங்க, அவங்களே மாறிடுவாங்கன்றார். அவங்களோட நல்ல குணத்தை மட்டும் பாருங்கன்றார். சரி. ஸோ ஞான ரத்தினத்தை வெளிப்படுத்துன்றது அந்த ஞானத்தின் குணங்களை வெளிப்படுத்துறதும் சேர்த்து தான். பாபாவுடன் நாம் திரும்ப போகணும் பரந்தாமத்துக்கு, சொர்க்கத்துக்கு, அப்போ தான் வர முடியும். அதனால் இந்த பழைய உலகத்தில் இருக்கிற சோழிக்கு சமமான அனைத்தையும் பாபா கிட்ட கொடுத்துட்டு மூட்டை முடிச்செல்லாம் சத்தியுகத்துக்கு மாற்றம் செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். பாபாட்ட கொடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆகிடுது, அது அங்கே உங்களுக்கு தங்கமாக கிடைக்கும். பாபாவுக்கு எல்லாருடைய அறிமுகமும் எப்படி கிடைக்கணும், குறைஞ்ச செலவில் குறைஞ்ச சக்தியில் அதிக பலனை அடையிற மாதிரி சேவை எப்படி பண்ணுறதுன்ற ஒரே கவலையில் எப்பொழுதும் நாம் மூழ்கி இருக்கணும். வரதானம், பிராமண வாழ்க்கையில் நினைவு மற்றும் சேவையின் ஆதாரம் மூலமாக சக்திசாலி ஆகக்கூடிய மாயையை வென்றவர் ஆகுங்கள். நினைவு மற்றும் சேவையின் ஆதாரத்தில் சக்திசாலி ஆகக்கூடிய மாயையை வென்றவர் ஆகுங்கள் இந்த பிராமண வாழ்க்கையில். அதுக்கு விளக்கம், பிராமண வாழ்க்கையுடைய ஆதாரமே நினைவும் சேவையும் தான். பாபா சொல்லியிருக்காரு, சேவை இல்லைன்னா நீங்கள் வாழறது பிராமண வாழ்க்கை கிடையாதுன்றார். நினைவும் அப்படி தான். ஒருவேளை நினைவு மற்றும் சேவையின் ஆதாரமே பலவீனமாக இருந்துச்சுன்னா பிராமண வாழ்க்கை ஒரு நேரம் வேகமாக போகும்,
ஒரு நேரம் மெதுவாக போகும். ஏதாவது சகயோகம் கிடைச்சா, யாராவது கூட இருந்தாங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலை இருந்தால் வேகமாக போவாங்க. அப்படி இல்லைன்னா வேகம் குறைஞ்சவராயிடுறாங்க. அதனால் நினைவையும் சேவையும் தான் ஆதாரமாக எடுக்கணும், மனிதர்களை கூட இருக்கிறவங்களை கிடையாது. அதனால் நினைவு சேவை ரெண்டுலையும் எப்பவுமே தீவிர வேகம் இருக்கணும், கவனம் இருக்கணும், ஒருபொழுதும் அலட்சியம் வந்துடக்கூடாது. நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவையில் நீங்கள் எப்பவும் மூழ்கி இருந்தீங்கன்னா மாயையை வெற்றி அடைகிறது, மாயா ஜீத் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்? ஒவ்வொரு செயலும் வெற்றி தான் வெளிப்படும். செம சூப்பர் பாயிண்ட் இல்லையா? அப்போ பாருங்க, நினைவு சேவை பிராமண வாழ்க்கையுடைய ஆதாரமே இதுதான். இது பலவீனமாக இருந்துடக்கூடாது. பலவீனமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நல்ல சாதகம், யாரும் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணல, தடை பண்ணலன்னா அப்போ நீங்கள் வேகமாக சேவை பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், குஷியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சூழ்நிலை மாறுது, உங்கள் தொடர்பில் வரவங்க கொஞ்சம் ஏடகுடமான சமஸ்காரத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா இல்லையா, காமத்தை கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னா என்ன ஆகும்? உடனடியாக உங்களுடைய சுய முன்னேற்றம் இறங்க ஆரம்பிச்சிடுது. அதனால் பாபா சொல்கிறாரு, மனிதர்களை ஆதாரமாக பிடிக்க வேண்டாம். எப்படி சூழ்நிலை இருந்தாலும் நினைவு ஸ்ட்ராங்காக இருக்குதா, நினைவுன்ற ஜோதி எரிஞ்சிக்கிட்டே இருக்குதா, சேவையில் மூழ்கி இருக்கிறீங்களா, செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ரெண்டும் தீவிர வேகத்தில் இருந்தீங்கன்னா உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி எந்த விதமான மாயின் ரூபத்துக்கோ இயற்கைக்கோ கிடையவே கிடையாது. அதனால் என்ன ஆகும்? செயலில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, விக்ன விநாசகராக இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸ்லோகன் அப்போ தொட்டதெல்லாம் வெற்றி தான் அடையும். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு பாருங்க, அதே தான் வருது இல்லையா, யார் அனைத்து சக்திகள்லையும் நிறைஞ்சு இருக்கிறாங்களோ அவங்க தான் தடையை வென்றவர்கள், விக்ன விநாசகர்கள் ஆவாங்க. அனைத்து சக்திகளையும் எப்படி அடைய முடியும்? எப்பவும் ஒரு பாபாவுடைய நினைவிலே மூழ்கி இருந்தால் அனைத்து சக்தியும் வந்துடும். சேவையிலும் மூழ்கி இருக்கணும். குறிப்பாக இந்த சேவைன்றது வந்து மனசா சேவை நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மனசா சேவை பண்ணும்போது தான் ஏன்னா அப்போ ஸ்தூல சேவைக்கு வந்து தடை வரும், மனசா சேவைக்கு தடை வர வாய்ப்பே கிடையாது, அலட்சியத்தை தவிர. உங்களுடைய அலட்சியம் வெளியில இருந்து தடை வராது. அப்போ அந்த மனசா சேவையில் நீங்கள் பிஸியாக இருந்து பாபாவுடைய நினைவுலையும் இருக்கிறீங்க அப்படின்னா, பாபா நினைவில் இருக்கிறதே மனசா சேவை தான் இல்லையா? அப்போ அதில் பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சுற்றி நடக்கிற தடையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க. ஸோ அது என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. வேற ஒரு உலகத்தை பரந்தாமத்திலேருந்து இந்த பூமியை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியாக தடையை வென்றவர் ஆவீங்க. அது உங்கள் மனசில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலைனால என்ன ஆகும்? தடையெல்லாம் மீறி போய்கிட்டே இருப்பீங்க. அப்படி விக்ன விநாசகா ஆகுங்க. ஓம் சாந்தி. சூப்பர் வாணி. தேங்க்யூ பாப் தாதா. லவ் யூ பாப் தாதா.